ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். அது ஓப்பன் பண்ணி அப்பப்போ அந்த கதைகள் நீங்கள் கேட்கலாம். அருமையான சிறுகதைகள், நாவல்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அந்த கதையை பற்றின கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திருமதி இந்துமதி அவர்கள் எழுதிய நாவல் கனகாம்பர பூக்கள் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் இப்பதான் ஆரம்பிக்க போறோம். கேட்கலாமா? ஒரு பிராமணர் அந்த தம்பதிகளுக்கு பாத்தீங்கன்னா 4 பெண் குழந்தைகள். அதுல ராஜேஸ்வரி அதான் இந்த கதையோட ஹீரோயின். ஆனா அப்பா ரொம்ப பிடிவாதக்காரரு, ராட்சசங்குணம் இருக்கிறவர். அப்படிங்கறதுனால அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை அது எந்த அளவுக்கு பாதிக்குதோ, குறிப்பா அந்த பெண்களுடைய திருமண வாழ்க்கையை இந்த அளவுக்கு பாதிக்குங்கிறத சொல்லக்கூடியதுதான் கனகாம்பரம் பூக்கள் நாவல். பகுதி 1, அத்தியாயம் 1. தூங்கி 2 நாட்கள் ஆயிற்று. அடி வயிற்றிலிருந்து பயம் பந்தாக கிளம்பி நெஞ்சை அடைத்தது. புரண்டு புரண்டு படுத்து விடிவிளக்கையும் ஜன்னல் வழியாக தெரிந்த வானத்தையும் பூதமாய் அசைந்த வேப்ப மரத்தையும் மாறி மாறி வெறித்து கொண்டிருந்தாள் ராஜேஸ்வரி. எல்லோரும் நிச்சயந்தையாக தூங்கிக் கொண்டிருக்க தான் மட்டும் விழித்தபடி மனதிற்குள் அல்லல் பட்டதில் பயம் அதிகமாயிற்று. அவளை அடுத்தடுத்த பாய்களில் வரிசையாக 3 தங்கைகளும் சுவரோரம் அம்மாவும் படுத்திருந்தார்கள். சற்று தள்ளி எதிரறையில் அப்பா அந்த பெரிய ஒற்றை பலகையில் பழைய பஞ்சு மெத்தையை விரித்து படுத்து குரட்டை விட்டு கொண்டிருந்தார். அப்பா படுத்திருந்த அந்த அறை இந்த கூடத்தின் அளவு இருக்கும். சுவர் ஓரம் அடுக்கப்பட்டிருந்த 2 ட்ரங்க் பெட்டிகளும் வரிசையாய் நின்றிருந்த 2-3 அரிசி டப்பாக்களும் மற்ற சாமான்களுமாக சேர்ந்து இந்த கூடத்தை அந்த படுக்கை அறை விட சிறியதாக காட்டின. அந்த இடத்தில் 4 பேர் படுப்பதே சிரமம். அம்மாவையும் சேர்த்து 5 ஒண்டிக் கொண்டு படுத்திருந்தனர். அம்மா சற்று ஸ்தூல சரீரி. இடுக்கு கொண்டு படுப்பது அவளால் ஆகாத காரியம். புரண்டு ஒரு கழிக்கிற போது அவளுக்கு தாராளமாக இருக்க வேண்டும். கையும் காலும் யார் மீதும் இடிக்க கூடாது அம்மாவுக்கு. ஏண்டி விசாலா, ஜெயஸ்ரீ, எல்லாத்துக்கும் தான் நம்ம வீட்டுல பற்றாக்குறைன்னா இடத்துக்கு என்னடி பஞ்சம்? கொஞ்சம் தள்ளி எனக்கு தாராளமா இடம் விட்டுதான் படுங்களேண்டி. எங்கம்மா தள்ளுறது? இனிமே தள்ளுனா நாங்க பாக்கியத்தை நெருக்க வேண்டியதுதான். நாங்க அவளை நெருக்குனா அவ பெரியக்கா மேல போய் விழுவா. பாவ ராஜேஸ்வரி அக்கா தாங்க மாட்டாமா. சரிடி, இந்த சின்ன அறையிலேயே ஒண்டிண்டு உடம்ப திருப்ப கூட முடியாம திண்டாடுவானே. யாராவது ஒருத்தி போய் அப்பா ரூம்ல படுக்கப்படாதோ? அங்கதான் நிறைய இடம் இருக்கே. ஐயோ வேண்டாம்ப்பா, அங்க போறதை விட இங்க நெருக்கின்றே படுக்கலாம். படுக்க இடம் இல்லைன்னாலும் உட்கார்ந்துட்டே அது தூங்கலாமே தவிர யாராவது அவர் ரூமுக்கு போவாங்களா? இப்படி ஒருத்தியும் போக மாட்டேன்னா என்னடி பண்றது? ஏமா இத்தனை சொல்றியே, நீதான் போயேன். நான் தானே. ஆற்றாமையும் வெறுப்பும் கோபமும் பொங்க மார்பில் அடித்துக் கொள்வாள் அவள். முகம் சுறுசுறுவென்று மாறி கண்களில் சட்டென்று நெருப்பு பற்றி கொள்ளும். ஆமா, மத்தியானம் எல்லாம் வாங்கி கட்டிக்கிறது போதாதுன்னு ராத்திரியும் போய் வாங்கி கட்டிருக்கன்றியா? இல்லம்மா, நீ பாட்டுக்கு ஒரு ஓரமாத்தானே படுத்துக்க போற. ஆமாண்டி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி தினம் தினம் இந்த வீட்டுல நடக்கிற ரகளை தெரியாத மாதிரி பேசுறா பாரு. என் வயிற்றுல பிறந்ததுகள் எல்லாம் கூட பேசுற நிலைமைக்கு ஆகி போச்சு. அந்த அளவுக்கு நான் தாழ்த்திய போயிட்டேன். கேலி பிண்டமா இருக்கேன். எல்லாத்துக்கும் அந்த மனுஷன் தானே காரணம். கட்டினவ சரியா இருந்தா நான் ஏன் இப்படி நிக்க போறேன்? சொன்னவள் பயந்து போனாள். அம்மாவின் கத்தல் அப்பாவின் காதுகளை எட்டி அந்த ராத்திரி நிசப்தத்தில் வழக்கப்படி அடி உதை என்று ரசாபாசமாகி இரவு முழுவதும் தூக்கமற்று அத்தனை பேரும் அழுது கொண்டிருக்கும்படி நேர்ந்துவிடப் போகிறதே என்கிற பதைபதைப்பில் குரலை தளைத்து கெஞ்சுகிற மாதிரி அம்மாவிடம் பேசுவாள். ஐயோ, நான் இப்ப என்னம்மா சொல்லிட்டேன்? எதுக்கு இப்படி கோபப்படுற? அப்பா காதல் விழுந்த ரகலியாக போதுமா? பேசாம இரு. ரகளி இல்லாம நம்ம வீடு எப்போ நிம்மதியா இருந்திருக்கு சொல்லு. சரிம்மா, இப்போ ராத்திரி 10 மணிக்கு ரகளை வேண்டாம். பக்கத்து போர்ஷன் எதிர் போர்ஷன்கார எல்லோரும் தூங்குறா பாரு. ஆமாண்டி, நம்ம வீட்டு விஷயம் அவளுக்கெல்லாம் தெரியாமலா இருக்கு. ஆனாலும் இப்ப கத்தல் வேணாமா? தூங்குற இந்த கொஞ்ச நேரமாவது எங்களுக்கு நிம்மதி கிடைக்கட்டும். வாயை மூடிண்டு படுத்துக்கோமா. நான் எவ்வளவு நகரணுமோ நகர்ந்துக்கிறேன். வீணான கலாட்டா பண்ணாத. எல்லோரும் சேர்ந்து வாய முடிக்கோன்னு என்ன அடக்க வாங்க. அப்பா கிட்ட போய் யாரும் ஒரு வார்த்தை கேட்காதீங்க. அங்க போய் கை கட்டி வாய பொத்தி அடிமை மாதிரி நில்லுங்க.
இப்போ தங்கைக்கு பரிந்து மற்ற மூவரும் பேசத் தொடங்குவார்கள். ஏமா, உனக்காக நாங்க அப்பா கிட்ட சண்டையே போடலன்னா சொல்றேன். அடி வாங்கி கட்டிக்கலன்னு சொல்லு. அப்பா கிட்ட அடி வாங்கிய விலாசத்துக்கு காதே கேட்கல. கன்னத்துல அரைஞ்சி அவளுக்கு காது போச்சு. ஜெயஸ்ரீக்கு எப்ப போக போறதோ தெரியல. உங்க சண்டைய தடுக்க வந்து பாக்கியத்தோட வலதுகை சுண்டு விரல் வளைஞ்சி உபயோகம் இல்லாம நிக்கிறது. அப்புறம் என்ன பத்தி சொல்லவே வேண்டாம். உனக்கே தெரியும் இவ அத்தனையும் எதனால வந்ததுமா? உனக்காக அப்பா உன்னை அடிக்கிற போது தடுத்து நாங்க சண்டை போட்டதால தானே வந்தது. அப்படி இருந்து ஏம்மா எங்களை திட்டுற? அதை கேட்ட பின் அம்மாவின் கோபம் லேசாய் உயரத் தொடங்கினதில் குரலும் சற்று உயரும். ஏண்டி, என்ன திட்டிட்டேனா உங்களை? இப்போ பாவின்னா சனிய பீடன்னு சொன்னேனா? என்னடி சொன்ன? ஐயோ, நீ ஒண்ணுமே சொல்லலேமா, ஒண்ணுமே சொல்லல. எங்களை விட்டுடுமா. ஏய் விசாலா, நகர்ந்து அம்மாவுக்கு இடம் கொடுத்துட்டேல்ல? ஓ, எப்பவோ கொடுத்துட்டேங்கா. அத முதல்லயே கொடுத்து தொலைச்சிருந்தா இத்தனை வாக்குவாதங்களும் தேவையே இல்ல, இல்லையா? ஆமாண்டி, தொலைக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். என்ன செய்யறது? நாதியற்று நின்னா நாய் கூட பேசத்தான் பேசும். என்னம்மா, நீ எதை சொன்னாலும் புடிச்சுக்கிறதுக்கு நான் என்ன பேயா பிசாசாடி? போச்சுடா என்று ராஜேஸ்வரி லேசாய் தலையில் அடித்துக் கொள்ளுகிறாள். எதையோ சொல்ல வாயெடுக்கும் போது அப்பாவின் குரல் உள்ளே இருந்து உருமலாக வரும். என்ன சத்தாங்க? வர வர பொம்மநாட்டி குரல் ஆம்பளைக்கு மேல ஒசருது. ஒண்ணுமில்லப்பா என்கிற ஈன ஸ்வரத்துடன் சட்டென்று அடங்கும். விளக்குகள் அணைக்கப்படும். எல்லார் உடம்பும் பாயில் ஒடுங்கும். ஆனாலும் அதற்கு பின்னரும் அம்மா மட்டும் முணுமுணுவென்று அந்த அறையை விட்டு வெளியில் போகாத குரலில் ஏதேதோ தனக்குள் முனகிக் கொண்டிருப்பாள். அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இடையில் பெரிதாய் ஒரு பள்ளம் விழுந்து போயிருப்பது குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தெரிந்துதான் இருந்தது. எதனால் இந்த பள்ளம் என்று எப்போதும் யோசிக்கிற மாதிரி அப்போதும் யோசித்தாள் ராஜேஸ்வரி. யோசிக்க யோசிக்க இது வெறும் பள்ளமில்லை என்பது புரிந்தது. சின்னதாக ஏற்பட்டு பின்னர் தானாக மூடிக்கொண்டு விடுகிற ரகமில்லை என்பதும் புரிந்தது. இது ஒரு பெரிய இடைவெளி, பூகம்பம் காரணமாக ஏற்பட்ட ஆழமான பிளவு. கிட்டத்தட்ட தன்னுடைய 12வது வயதில் இருந்து இந்த பிளவை இவள் உணர்ந்து வருகிறாள். அதன் காரணமும் தெரிந்துதான் இருந்தது. அப்பா கிளம்பி பெங்களூர் போகிற போதெல்லாம் இந்த பூகம்பம் வெடிக்கும். மாதம் ஒரு முறையாவது பெங்களூர் போக வேண்டும் அவருக்கு. அவளை பார்க்க வேண்டும், அந்த குழந்தையை கொஞ்ச வேண்டும். சட்டை பாவாடை என்று எதையாவது வாங்கி தந்தாக வேண்டும். அப்பா கிளம்புகிற செய்தி தெரிந்தவுடனே அம்மா அடிபட்ட புலி மாதிரி உருமத் தொடங்குவாள். புஸ்ஸு புஸ் என்று சீர ஆரம்பிப்பாள். கிளம்பியாச்சு போல இருக்கே, ஒரு மாசமா எடுத்தோன்னோ உடம்புக்கு சுகம் வேணாமா? அவளோட படுக்கையில உருண்டு பிறண்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும் உங்களுக்கு. ஆமா, சரியாதான் போகும். அதுக்காக தான் போறேன். நீ என்ன பண்றியோ பண்ணிக்க. அப்பாவின் பதில் சீரல் மூக்கமாக வரும். இந்த திமிரு அகங்காரம் தானே மனுஷனை ஆட்டி படைக்கிறது. சம்பாதிக்கிற திமிரு, கையில 4 காசு வச்சுட்டு இருக்கிற திமிரு. இத்தனை பெண் குழந்தைகளை வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நாளோட போவானே, குறையா போன 2ஐயும் சேர்த்துண்டா 6 ஆகிறது. அதுக்கப்புறமுமா மனுஷனுக்கு வெறி அடங்காது, ஆசை போகாது. தூ, என்ன ஜென்மம் இது? கட்டின பொண்டாட்டி கல்லாட்ட இருக்க, இன்னொன்னு தேடிண்டு ஓடுற ஜென்மம் நாய் ஜென்மம் என்று கத்துவாள் அம்மா. என்னடி சொன்ன? அப்பாவின் கையில் அம்மாவின் தலைமுடி கொத்தாக புரளும். நான் நாயா, நீ நாயா? யார் இப்போ குலைக்கிறது? அப்படி தாண்டி போவேன். எனக்கு உடம்பு திமிருதான், இன்னும் அடங்கல. அது போறல, அதான் போறேன். அது என்னோட இஷ்டம், போவேன். அதை கேட்க நீ யாரடி? கையாளாகாத நாயே. கையாளாகாதவளா வரிசையா 4 பெத்து தருவா. உனக்கு ஊர் மேல ஓடுற புத்தி, ஓடுற யாரு கிடைப்பான்னு அலைகிற புத்தி. அவளும் நீ வீசி போடுற பணத்துக்கும் காசுக்கும் ரொட்டி துண்டு நாயா அலைகிறா. சி, வெக்கமான ரோஷங்கட்ட ஜன்மங்க. அவ்வளவுதான். மடமடவென்று அம்மாவின் முகம், முதுகு, மார்பு என்று இடம் பாராமல் அடிகள் ஆக்ரோஷமாய் விழ, யாரோ நீ ஒருமையில பேசுற? யார நீ நின்னு மரியாதை இல்லாம சொல்ற? நான் அப்படிதான் அலைவேன். நான் சம்பாதிக்கிற காசு என் இஷ்டப்படி செலவழிப்பேன். உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கோ. எங்க அப்பா எனக்கு தான் தருவார். இந்த மாதிரி கண்ட ஆளை தேடிண்டு ஓடுறதுக்கு கூடவா தருவார்? என்னடி சொன்ன? யாரு நீ, உன் குடும்பம் அத்தனை பேரும் தான். ஐயோ ஐயோ என்று அலறுவாள் அம்மா. அட பாவி, உன்னோட வாய் அழுகாதா? இழுத்துண்டு போகாதா? பணமெல்லாம் தொலைஞ்சி நீ நிர்கதியா நிக்கிற காலம் வராதா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் மண்ணில் புரட்டப்படுவாள், காலால் உதைக்கப்படுவாள். கண், முகம், கன்னமெல்லாம் வீங்கி உதட்டில் பல் குத்தி ரத்தம் வடியும்.
அத்தனையையும் வாங்கிக் கொண்டு அரை மூலையில் முடங்கி முணுமுணுப்பதை மட்டும் விடமாட்டாள். பாவி, நீ நன்னா இருப்பியா? உன்னோட கை உடையாதா? கண் அழிஞ்சு நிக்க மாட்டியா? பணமெல்லாம் போய் தடுமாற மாட்டியா நீ? அம்மாவின் அந்த சாபம் தானோ என்னவோ, அப்பாவிற்கு வேலை போயிற்று. உடம்பு சரியில்லாமல் தள்ளிற்று. சின்ன சின்னதாக ஆபரேஷன்கள் ஆயின. வீட்டை விட்டு வெளியூர் என்று எங்கும் நகர முடியாதபடி பணத்தாலும் உடம்பாலும் அடித்து போட அம்மா அப்போது அதை தனக்கு கிடைத்த வெற்றியாக நினைத்து சொன்னாள். பாத்தியா, நான் பதிவிரத, என்ன போய் கண்டபடி ஒளருனா தெய்வத்துக்கே அது பொறுக்கல, அடிச்சு போட்டுடுத்து. சரிமா, விடு, அவர்தான் இப்போ இப்படி நிக்கிறாரே, இந்த நிலைமையில ஏன் திட்டுற? ராஜேஸ்வரியோ பாக்கியமோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், பாட்டிலில் அடைப்பட்ட பூதம் கார்க்கை திறந்து வெளியே வந்த மாதிரி வார்த்தைகள் சரமாரியாக வெளியே வரும். அப்பாவை விட்டுவிட்டு இவர்களை பிடித்து கொண்டு விடுவாள் அம்மா. அதற்கு பயந்தே இவள் அம்மாவிடம் எதற்கும் போவதில்லை. அதனால் அப்போதைய பயத்திற்கும் உள்ளுக்குள் இருந்து சங்கடப்படுத்தி துக்கத்தை தணித்துக் கொள்ளவும் அம்மாவை எழுப்புவதில் என்ன பலன் இருக்கப் போகிறது என்று யோசித்தாள் ராஜேஸ்வரி. அம்மா எப்பொழுதுமே பெற்றவளுக்குரிய பாசத்தோடும் பரிவோடும் நடந்து கொண்டதில்லை. எதற்கெடுத்தாலும் சிடுசிடுக்கத்தான் அவளுக்கு தெரியும். வெடுக்கு வெடுக்கென்று பேசத்தான் தெரியும். குற்றம் சொல்லவும் குறை கண்டுபிடிக்கவும் தான் தெரியும் அவளுக்கு. இதமாக பேசவோ மனதை வருடி கொடுக்கவோ தெரியவே தெரியாது. அப்பாவின் அடி உதைகளால் அம்மாவின் உடம்போடு மனதும் சேர்ந்து மரத்து போயிருக்க வேண்டும். பாச பந்தமற்று விடுபட்டிருக்க வேண்டும். வெறும் சமைக்கிற இயந்திரமாக மட்டும் தன்னை மாற்றிக்கொண்டு விட்டிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே அன்று காலையில் அப்பா வந்து பெண் பார்க்க வருகிற செய்தியை சொன்னதும் யார் வீட்டிற்கோ யாரோ வருகிற மாதிரி பேசாமல் இருந்தாள். அந்த அவமதிப்பில் உருமத் தொடங்கினார் அப்பா. காதடிச்சா போச்சு, சொன்னது காதுல விழல, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ராஜேஸ்வரியா பொண்ணு பார்க்க வரலாம். அம்மா ஏதோ முணுமுணுக்க அப்பா அதட்டினார். முணுமுணுப்பு என்ன வேண்டி கிடக்கு? பல்லு அத்தனையும் தட்டி கையில கொடுத்துருவேன். ஆமா, நான் ஈன்னு வாயை திறந்து காட்டின்னு இருப்பேன்னு நினைச்சேலா? என்னைக்காவது ஒரு நாள் தட்டி கையில கொடுக்கறேன் இல்லையா பாரு. நல்ல விஷயம் சொல்ற போது முணுமுணுப்பு என்ன வேண்டி கிடக்கு? ரொம்ப நல்ல விஷயம். இப்ப கல்யாணம் வேணும்னா அவ அழுதாளா? பண்ணிண்டு நான் சீராடுறது போறாதா? சும்மா எதிர்த்து பேசிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. எழுந்து போய் வேலையை கவனி. உன் பொண்ண இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லு. சாயங்காலமா அவ வரா, பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு என்று கத்தினார் அப்பா. பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்க என்ன இருக்குங்க? நல்லதா ஒரு பட்டு புடவை, நகை ஏதாவது உண்டா? 4 பெத்திருக்கோமே, அதுகளுக்கு செய்யணுமேங்கிற நினைப்பு இருக்கா? ஒரு திருகாணி கூட ஒருத்திக்கும் பொண்ணுல கிடையாது. அழுது வடிஞ்சுண்டு கவரில் நகைய போட்டுண்டு வளைய வருதுக. நமக்கு இந்த கவலை அக்கறையெல்லாம் ஏது? 4 பணம் கையில கிடைச்சா நாய் ஓடுற மாதிரி 40 தரம் பெங்களூருக்கு ஓடியறது, கைகாச தொலைச்சிட்டு வர்றது. அவ மினுக்கிறா நகையும் புடவையுமா. இங்க நானும் என் குழந்தைகளும் சாப்பாட்டுக்கு கதி கட்டு நிக்கிறோம். இதுக்கு மேல இங்க பேசிட்டு நின்னுட்டு இருந்த பெல்ட் பிஞ்சு போயிரும் ராஸ்கல். பியும் பியும். அடிவாங்க சக்தியற்ற காரணமோ அல்லது பயமோ வெறுப்போ தெரியவில்லை. அம்மா எழுந்து வெளியில் வந்தாள். பெண் பார்க்க வரப்போகிற விஷயத்தை கரகரத்த குரலில் தெரியப்படுத்தினாள். ராஜி, அப்பா சொன்னது காதுல விழுந்தது இல்லையா? இன்னைக்கு யாரும் உன்னை பொண்ணு பார்க்க வராளாம், அதனால ஸ்கூலுக்கு போக வேணாம்னு சொல்ல சொன்னாரு. பள்ளிக்கூடத்துக்கு போக காலையில் கட்டி கொண்டிருந்த பழைய புடவையை அவிழ்த்து கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ணியிருந்த கைத்தறி புடவைக்கு மாறிக்கொண்டிருந்த ராஜேஸ்வரி ஒரு நிமிடம் தயங்கினாள். அந்த தயக்கத்துடன் அதிர்ச்சியும் எட்டி பார்த்தது. இது என்ன புது பிரச்சனை என்று தோன்றியது அவளுக்கு. திடீரென்று இப்போது எதற்காக தன்னை பெண் பார்க்க வர வேண்டும்? தனக்கு எதற்கு கல்யாணம்? கல்யாணம் பண்ணிக்கொள்கிற நிலைமையிலா தான் இருக்கிறோம்? பணப்பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், டாக்டர் தான் கல்யாணமே கூடாது என்று சொல்லி இருக்கிற போது அப்பா எதற்காக இந்த முயற்சியில் இறங்கி இருக்கிறார்? யார் போய் அவரிடம் கேட்பது இப்போது? அம்மாவிடம் கேட்டால் பதில் வருமா? தான் படுகிற இத்தனை கவலைகளையும் அந்த அம்மா அளவா பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவள்தான் மிக சுலபமாக யாரோ பெண் பார்க்க வருகிறார்களாம் என்று தனக்கு சம்பந்தம் இல்லாதது போல சொல்லிவிட்டு போகிறாளே. வரப்போகிறவர்கள் யார்? பிள்ளை என்ன செய்கிறான்? எதையாவது அம்மா தெரிந்து கொண்டாளா? ராஜேஸ்வரி அம்மாவை தேடிக்கொண்டு பின்பக்கம் போய் மெதுவாக விசாரிக்க தொடங்கினாள். ஏமா, யார் வரப்போறாளாம் தெரியுமா உனக்கு? பிள்ளை வீட்டுக்காரதான். பொண்ணு பார்க்கணும்னா புள்ள வீட்டுக்காரதான் வருவாம்மா, அது கூடவா தெரியாது? அத கேட்கலனா? புள்ள யாரு, என்ன படிச்சிருக்காரு,
எந்த வேலையில இருக்காரு, அப்பா அம்மா இருக்காளா, கூட பிறந்தவா எத்தனை பேரு, இதத்தாமா கேட்டேன் என்றாள் ராஜேஸ்வரி. ஏண்டி இத்தனை விவரமும் உங்க அப்பா என்கிட்ட சொல்றாரா? நீயே போய் கேளேண்டி. நான் போய் கேக்குறதா? ஏமா அத்தனை விவஸ்தை இல்லாதவளானா? அதுவும் அப்பா கிட்ட போய் கேட்க முடியுமா? உங்ககிட்ட சகஜமா கேட்கலாம். அப்பா சகஜமா சொன்னா நான் உங்ககிட்ட சகஜமா சொல்ல முடியும். ஏதோ எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரினா முறைக்கிறார் என்ன? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் நான் விசாரிச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? பேசாம போய் உன் பொண்ணை இன்னைக்கு லீவு போட சொல்லு போன்னு சுள்ளுன்னு மூஞ்சி மேல விழுந்தா எதை தெரிஞ்சுக்க முடியும்னா? அப்படின்னா உனக்கு ஒன்னும் தெரியாதாமா? விடுவேனா நானு? இந்த வரனை கொண்டு வந்த சிவசு மாமா கிட்ட அப்பா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து விசாரிச்சேன். அவர் சொல்லிதான் சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்ன விஷயமா? என்ன விவரம் சொல்லு. பிள்ளைக்கு 30 வயசாரதான், வக்கீலா வேலை பாக்குறானா, மாசம் 1000 1500 சம்பாதிக்கிறானா, ஒரே புள்ளதானா, கூட பிறந்தவா யாரும் இல்லையா, பார்க்கவும் லட்சணமா இருக்கானா, இங்க எங்கேயோ சொந்த வீடு இருக்கான். ஏமா அப்படிப்பட்டவா ஏன் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண நினைக்கிறா? நீ சொல்றது எல்லாம் கேட்டா அவளுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதேம்மா. இதையேதான் நானும் சிவசு மாமா கிட்ட கேட்டேன்டி. அவரு அதுக்கு தயங்கின மாதிரி பதில் சொன்னார். என்ன சொன்னார் அவரு? பையனுக்கு முதல் பொண்டாட்டி தவறி போய் விட்டாலாம். தவறி 1 வருஷம் கூட ஆகலையா. கையில 1 வருஷ குழந்தை ஒண்ணு இருக்கான், பெண் குழந்தையாம். அத வளர்க்கணுமா. அதனால ஏழை பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சுதான் வராளாம். ஆனா நீ இந்த டீச்சர் வேலையை விட்டுடணுமாண்டி. வேலையை விடுவதா? ராஜேஸ்வரி திடுக்கிட்ட மாதிரி தலையை உயர்த்தினாள். என்னம்மா இது என்று ஒரு பதட்டத்துடன் அம்மாவை பார்த்தாள். இந்த வேலை ஒண்ணுதான் என் மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய விஷயம்னு உனக்கு தெரியாதாமா? என்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் வடிகாலா இருக்கிறது இதுதானேம்மா. டாக்டர் கூட என்னை வேலைக்கு அனுப்ப சொல்லி எத்தனை தடவை சொன்னாரு. வீட்டு சூழ்நிலையை விட இப்படி 4 பேரோடு போய் பழகிறதும் பேசுறதும் நல்லதுன்னு தானே வேலைக்கு அனுப்பணும்னு அடிச்சு அப்பா கிட்ட பேசினாரு டாக்டர். அதுக்கப்புறம் எத்தனை கஷ்டப்பட்டு எல்லாத்துக்கும் வசதின்னு இந்த பக்கத்து தெரு ஸ்கூல்ல வேலை கிடைச்சது. 4 வருஷமா நிம்மதியா போயின்னு இருக்கேன். வர்ற சம்பளம் கொஞ்சமானாலும் வீட்டுக்கு உதவியா இருக்கு. அந்த வேலை எதற்காக விடணுமா? ஏண்டி, அது கல்யாணம் பண்ணிக்கிறவா இஷ்டம். அவன் கை நிறைய சம்பாதிக்கிறவன். அப்படி இருக்கிறப்ப வரவளும் ஏன் வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம்ல. வீட்டிலேயே இருந்து குழந்தைய பார்த்துண்டா போரும்னு அபிப்பிராயப்படுறாளாம். ஆமாமா, அதுவும் ஒரு கௌரவமான ஆயா வேலை தானே என்றாள் சலிப்புடன். அவள் குரலில் வெளிப்பட்ட விரக்தியும் சோகமும் ஜெயலட்சுமி அம்மாளை தாக்கத்தான் செய்தன. ஆனாலும் வேறு எதுவும் செய்ய இயலாத நிலையில் அவள் பேசாமல் நிற்க ராஜேஸ்வரி கேட்டாள். ஏமா எப்ப வராளாவா? சாயங்காலம் 5 5:30க்குன்னு சொன்னார். அதுக்கு இன்னைக்கு முழுசுமா ஸ்கூலுக்கு லீவு போடணும்? எதுக்குமா தண்டமா வீட்டுல கிடக்கணும்? சரியா 4 மணிக்கு ஸ்கூல் விட்டதும் ஓடி வந்துடுறேம்மா. இன்னைக்கு 2-3 கிளாஸுக்கு டெஸ்ட்னு வேற சொல்லி இருக்கேன். ஜெயலட்சுமி அம்மாள் யோசித்தாள். ராஜேஸ்வரி சொன்னதும் சரியாகப்பட்டது. இருந்தாலும் தானாக ஒரு முடிவுக்கு வருகிற தைரியம் மற்றும் அத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பு போ. எனக்கு இந்த வீட்டுல என்ன அதிகாரம் இருக்கு சொல்லு. அப்பாவிடம் கெஞ்சி கேட்டு பள்ளிக்கூடத்திற்கு போய் சரியாக 4:10 வீடு திரும்பினாள் அவள். அத்தியாயம் 2. அன்று காலையில் சற்று நேரம் கழித்துத்தான் எழுந்தான் சத்தியமூர்த்தி. பல் தேய்த்து முகம் கழுவிக்கொண்டு குளியல் அறையை விட்டு வெளியில் வந்தபோது கீழே குழந்தை கவிதா வீறிடுவது கேட்டது. கூடவே அவனது அம்மாவின் கெஞ்சிகிற குரலும் வந்தது. என்னடி இப்படி படுத்துற? ஒரு வாய் பால் குடிச்சிட்டு மீதியை குடிக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நேரமானா பசி வந்து மறுபடியும் கத்த போற. கவி, நல்ல பொண்ணு இல்ல, இந்த பாலை குடிச்சிருமா. மாத்தேன் போ. சமத்துல வாமா, குடிமா இந்த பாலை. ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த குட்டி பிசாச பாருங்க. பால் குடிக்காம ஆட்டம் காட்டுது. இந்த வயசுல அவ பின்னால என்னால ஓட முடியல. இந்த வாண்டு என் கைக்கு அகப்பட மாட்டேன்றது. பெத்தவ பொறுப்ப என் தலையில சுமத்திட்டு நிச்சந்திய கண்ணை மூடிட்டா. பிள்ளையாண்டானுக்கு என் கஷ்டம் புரியவே மாட்டேன்றது. அவன் பாட்டுக்கு போறான் வரான், தூங்குறான். எந்த பிடிப்பும் இல்லாம சன்னியாசி மாதிரி வாழ்க்கை நடத்துறான். இதையெல்லாம் பார்க்க பார்க்க என் வயிறு தான் எரியுது. அந்த அம்மாள் ஆற்றாமையால் அழ துவங்க, என்ன மீனாட்சி காலையிலேயே ஆரம்பிச்சுட்ட என்றவாறு சங்கரலிங்கம் உள்ளே வந்தார். மனைவியின் அழுகையை தாங்க முடியாதவராக அருகில் போய் தோளில் கை வைத்து இதமாக சொன்னார்.
நீ கூட குழந்தையா என்ன மீனாட்சி? கவிதாவா குழந்தைனா அப்படிதான் படுத்தும். அது தெரியாதா உனக்கு? இதுக்கு போய் யாரும் அழுவாளா? அந்த அம்மா முகத்தை துடைத்து கொண்டு சொன்னாள். அதுக்கு மட்டும் அழலேனானா? நம்ம சத்யாவுக்கும் சேர்த்துதான் நான் அழறேன். அவனை பார்க்க பார்க்க பெத்த வயிறு பத்தி எரியுதுன்னா எப்படி நிக்கிறான் பாருங்கோ. இந்த வயசுல எல்லோரும் எப்படி இருக்கா? ஏன்னா போனவள நினைச்சுண்டு பொழுத கழிச்சிட போறானா இவன்? இப்படியே நிக்க வைக்கிறது தான் உங்க உத்தேசமா? யாருடி இவ? எனக்கு மட்டும் அவன் மேல அக்கறை இல்லைன்னா நினைக்கிற? அவனுக்கு பொண்ணு கொடுக்க நிறைய பேர் வருவா. ஆனா வர்றவ அந்த குழந்தைக்கு அம்மாவா நடந்துக்கணும்ல. அப்படி நடந்துக்கணும்னா கொஞ்சம் வசதி குறைஞ்ச சாதாரண இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும். அதைத்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி இடமா 4-5 நான் கையில வச்சுட்டு இருக்கேன். அதுல ராஜேஸ்வரின்ற பொண்ணோட ஜாதகம் இவனோட இதோட நன்னா பொருந்தறது. சட்டென்று முகம் பளிச்சிட்டது அந்த அம்மாவிற்கு. குரலில் புதிய தெம்பு வந்தது. சந்தோஷ சிரிப்புடன் கணவனை ஏறிட்டு கேட்டாள், ஏன்னா பொண்ணு யாரு? நம்ம குருமூர்த்தி மாமா தான் ஜாதகம் கொண்டு வந்து தந்தாரு. யாரோ ராமசாமிங்கிறவரோட பொண்ணா. அவரு ரிட்டையர் ஆயிட்டாராம். அந்த பொண்ணு ஸ்கூல் டீச்சரா சம்பாதிக்கிறதாம். பார்க்க நன்னா இருக்குமா. நன்னான்னா பெரிய அழகு இல்ல, குடும்ப பாங்க இருக்குமா. நமக்கு ஏத்த பொண்ணுன்னு குருமூர்த்தி சொல்றான். அப்படின்னா முடிச்சிடலாமேண்ணா? முடிச்சிடலாண்டி. உன் பிள்ளை கேட்க வேண்டாமா? ஏழை குடும்பம், அது ஒண்ணு செய்ய மாட்டார். கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே பெருசு. என்ன செய்யணும் நமக்கு? அவ கொண்டு வந்து நிறையணுமா என்ன? மூத்தவ கொண்டு வந்ததையே நம்ம திருப்பித்தானே கொடுத்தோம் என்றாள் அம்மா. திரும்பி திரும்பி ஏன் மூத்தவ சங்கதியை இழுக்கிற? இப்போ இந்த விஷயத்துக்கு வா. மங்களகாரிய பேசுற போது நடு நடுவுல அந்த பேச்சையும் எடுக்கிற என்று அதட்டினார் அவர். சரிண்ணா, தப்புதான். இனிமே நான் பேசல. எப்போ பொண்ணு பார்க்க போலாம்னு கேளுங்க. நான் கேட்கறது இருக்கட்டும்டி. முதல்ல நீ உன்னோட பிள்ளைய கேட்டு சொல்லு. இதோ இப்பவே போய் கேக்குறேன். இந்த அவசரம் தான் வேணாங்கிறது. மெதுவா அவன் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து கேளுடி. மூடு என்னன்னா பெரிய மூடு. இவன் என்ன கதையா எழுதுறான்? இதையெல்லாம் ஆற போடக்கூடாது. உடனே கேட்டு தீர்மானிச்சுடணும். அதனால நீங்க பேசாம உங்க பேத்திய இந்த பாலை குடிக்க சொல்லுங்க. நான் இதோ இப்பவே போய் அவனை கேட்டுண்டு வரேன். பால் டம்ளரை அவரிடம் கொடுத்து விட்டு படியேறி மாடிக்கு வந்தாள் அந்த அம்மா. அவள் வருவதை உணர்ந்த சத்தியமூர்த்தி படித்துக் கொண்டிருந்த ஆங்கில செய்தித்தாளை முகத்தை விட்டு தளைத்து அம்மாவை பார்த்தான். ஒன்றும் தெரியாத மாதிரி, என்னம்மா என்று கேட்டான். ஏண்டா, நீ இன்னும் காஃபி சாப்பிடல? இல்லம்மா. ஏண்டா, கீழே இறங்கி வந்து குடிச்சிட்டு போக கூடாதா? இந்த வயசுல என்னால படியேறி வர முடியல. உன்னை யாருமா படியேறி வர சொன்னது? நானே கீழே வரேன். இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் ஏறி வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயமா? சொல்லு. அப்பா சொன்னதெல்லாம் காதுல விழலையா? அவன் பேசாமல் இருந்தான். அவள் அவன் எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்து ஆரம்பித்தாள். சத்யா, இப்படியே இருந்துட முடியாதுரா. கிளங்கட்ட நாங்க எல்லோரும் சந்தோஷமா இருக்கிற போது உன்னை இப்படியே விட்டுட முடியாது. குழந்தைக்காக மட்டுமில்லாம உனக்காகவும் சேர்த்தே நீ கல்யாணம் பண்ணிண்டாகணும். இதுக்கு மேல நீ வேணாம்னு பிடிவாதம் பிடிச்ச நான் கிளம்பி எங்கேயாவது போயிருவேன். பாத்துக்கோ. என்னம்மா நீ? பின் என்னடா, சந்தோஷமா இருக்கிற வயசுல சன்னியாசி மாதிரி இருந்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? குருமூர்த்தி மாமா ஒரு வரன் கொண்டு வந்திருக்காராம். பொண்ணு நன்னாதான் இருக்கான். பேரு ராஜேஸ்வரியாம். ஏதோ சின்ன ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாளாம். ஏமா, வேலையில இருக்கிற பொண்ணு நமக்கு சரிப்படுமா? அப்புறம் வீட்டு வேலை, கவிதாவை கவனிச்சுக்கிறதெல்லாம் எப்போ? வேலையை விட்டுட சொன்னா போறது, அதுவா ஒரு பெரிய விஷயம்? முதல்ல நீ வர ஒத்துக்கோடா, அது போதும் எங்களுக்கு. சரி வரேமா. அப்பாடா என்று நிறைவாக சிரித்தாள் அந்த அம்மாள். இது போதுண்டா எனக்கு. அந்த பெண்ணோட அதிர்ஷ்டம் போல இருக்கு. உடனே ஒத்துண்டுட்ட. நாளைக்கே பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லி அனுப்பிடுறேன். என்ன, சரியா? சரிம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம். பொண்ணு சாதாரண இடம்தான். அப்பா ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்காராம். அத பத்தி என்னம்மா? நாமே செலவழிச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். கவிதாவை நன்னா பாத்துக்கணும். உன்னையும் அப்பாவையும் கவனிச்சுக்கணும். குடும்பத்தை திறமையா நடத்த தெரியணும். அது போதுமா எனக்கு? அதையெல்லாம் விட உனக்கு பொண்டாட்டியா உன்னை சந்தோஷப்படுத்துறவளா இருக்கணும். அதுதாண்டா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் இப்பவே அப்பா கிட்ட போய் சொல்றேன். நாளைக்கே போய் பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிடலாம். அப்புறம் என் தலையில இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி எனக்கு நிம்மதி ஏற்படும். நீ கீழே இறங்கி வா. அப்பா உங்ககிட்ட இருந்தே நேரடியா சம்மதத்தை எதிர்பார்ப்பாரு. அவர்கிட்டயும் சொல்லிடு. வா, காஃபி கலக்கிறேன், வந்து சாப்பிட்டுட்டு போ.
நீ போமா, இதோ வரேன். அந்த அம்மாள் உற்சாகமும் சந்தோஷமும் பொங்க குழந்தை மாதிரி படியிறங்கி கணவனிடம் ஓடி வந்தாள். வெகு நாட்களுக்கு பின் அன்று இரவு ஓரளவு மன நிம்மதி ஏற்பட படுக்க போனான் சத்தியமூர்த்தி. பார்த்தே இராத அந்த ராஜேஸ்வரி பற்றி நினைத்து கொண்டான். எப்படி இருப்பாள் அவள் என்கிற கேள்வி எழுந்தது. வெள்ளையா கருப்பா, உயரமா குள்ளமா, தலைமயிர் நீளமாக இருக்குமா, பாடுவாளா, வீணை வாசிக்க தெரியுமா? எப்படி இருந்தாலும் இவளைத்தான் கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்பாதான் காலையிலேயே சொன்னாரே, பொண்ணு அழகாகத்தான் இருக்குமா. அழகுனா பெரிய பெரிய அழகு இல்ல, ரதி ரம்பை இல்ல, குடும்பத்துக்கு ஏத்த அடக்கமான அழகு என்றாரே. அதிக அழகாக இருந்தவள் தான் போய் சேர்ந்து விட்டாளே. இனி அந்த மாதிரி அழகு வேண்டாம், சாதாரணமாக இருந்தால் போதும். குரூபி என்று இல்லாமல் உடல் ஊனம் எதுவுமின்றி ஆரோக்கியமாக குடும்பம் நடத்த தெரிந்தால் போதும். கவிதாவிற்கு அம்மாவாக, எனக்கு மனைவியாக. மனைவி, எனக்கு மனைவி. சட்டென்று உடல் அந்த தேவையை புரிந்து கொண்ட மாதிரி சிலிர்த்து போயிற்று. மனசுக்குள் மயக்கமாக கவிழ்ந்து கொண்டது. அந்த ஆண்மைக்கு அதி தீவிரமாக ஏக்கப்படத் தொடங்கிற்று. இத்தனை நாட்களும் எத்தனையோ இரவுகள் அந்த ஏக்கம் நெஞ்சை சூழ்ந்து கொண்டு எரித்ததுண்டு. நினைவுகள் நெருப்பாக காய்ந்ததுண்டு. அப்படி தவித்த போதெல்லாம் புரண்டு புரண்டு படுத்திருக்கிறான். புஸ்ஸு புஸ் என்று பெருமூச்சு விட்டிருக்கிறான். தாங்க இயலாத போது நேரம் பாராமல் ஷவரின் அடியில் நின்றிருக்கிறான். ஊசி ஊசியாக சில் என்று தரையில் இறங்கின குளிர்ந்த நீரின் தகதகப்பு அடங்கி மனசஞ்சலம் ஓய்ந்து ஒரு ஆழமான பெருமூச்சில் அத்தனையும் அடக்கி மூளையில் ஒதுக்கி தள்ளிவிட்டு அப்பாடா என்கிற நிம்மதியுடன் வெளியில் வந்திருக்கிறான். பின்பு குழந்தையின் மீது கையை போட்டு அணைத்து இவனும் ஒரு குழந்தையாக தூங்கி போயிருக்கிறான். இவன் இப்படி குளித்துவிட்டு வருகிற மறுநாள் காலை அம்மா கேட்டிருக்கிறாள், என்னடா சத்யா, பாதி ராத்திரியில குளிச்சா போல இருக்கே. அப்போ என்னடா குளியல் வேண்டி கிடக்கு? இல்லம்மா, உடம்பு கனகனன்னு காயற மாதிரி இருந்தது, அதான் சில்லுன்னு தண்ணி கொட்டிண்ட. சூடா போயிருக்கோம், அதான் கனச்சூடு கண்டிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை எண்ணெயை காய்ச்சி தரேன், தேய்ச்சிக்கோடா. இவன் சிரித்து கொள்வான். அம்மா உடம்பு சூட்டை சொல்கிறாள், ஆனால் தன் தவிப்பு மனசூட்டினால் தானே என்று நினைத்து கொள்வான். இனி அப்படி தலையில் தண்ணீர் இறைத்து கொள்ள தேவையில்லை. பாதி ராத்திரியில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேஸ்வரி இருப்பாள், பக்கத்தில் படுத்துக் கொள்வாள், தேவை அறிந்து நடந்து கொள்வாள். இதமாய், இனிமையாய், அன்பாய், ஆதரவாய், அமைதியாய். ராஜேஸ்வரி. அந்த பெயர் நாவில் இனிமையாக தங்கி போக புரண்டு கவிதாவை மென்மையாக அணைத்து தலைமுடியை ஒதுக்கியவாறு சொல்லிக் கொண்டான். கவிக்குட்டி, உனக்கு அம்மா வராடா, உன்னோட அம்மா மாதிரியே புதுசா நல்ல அம்மாவா வரப்போறாடா. குழந்தை தூக்கத்தில் எதை பார்த்ததோ தானாக சிரித்து கொள்ள இவன் அதை கண்டு புன்னகைத்து படுக்க கண்ணிமைகள் கனத்து மூடிக்கொண்டன. அத்தியாயம் 3. சொன்ன மாதிரி 5:30க்கு பிள்ளை வீட்டார்கள் வந்து இறங்கினார்கள். ஒரு சின்ன ஃபியட் காரில் வந்திருந்தனர். அப்பா, அம்மா பட்டுப்பாவாடை சட்டையுடன் அந்த குழந்தையை கையில் தூக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான் சத்தியமூர்த்தி என்கிற அந்த இளைஞன். நல்ல உயரமாய் மூக்கு கண்ணாடி போட்டுக்கொண்டு மீசை வைத்திருந்தான். வெள்ளையில் சேர்த்தியான நிறம். முகம் புன்னகையை மறந்து வெகு நாளானதை தெரிவித்தாலும் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தோன்றியது. சமையலறை கதவிடுக்கின் வழியாக வந்தவர்களை பார்த்த ராஜேஸ்வரிக்கு உள்ளுக்குள் ஒரு நடுக்கம் தோன்றியது. அவர்களின் கம்பீரமும் சற்று உயர்ந்த நடுத்தர வர்க்கத்து கலையும் அவளை மிரட்டியது. இந்த நல்ல மனிதர்கள் வீட்டிலா சம்பந்தம் என்கிற கேள்வி எழுந்து பயமுறுத்தியது. ஏற்கனவே ஒரு முறை மனைவியை இழந்து வாடி போயிருக்கிற இந்த இளைஞனுக்கு தன்னை மனைவியாக்குகிற எண்ணம் இந்த அப்பாவுக்கு எப்படி தோன்றியது? இதற்கு எவ்வாறு அவர் மனம் துணிந்தார்? தன் பிள்ளையாக இருந்தால் இப்படிப்பட்ட பெண்ணை பார்த்திருப்பாரா? அவர்களிடம் உண்மையை சொல்வாரா அல்லது மறைத்து வைத்து கல்யாணத்தை முடித்து விடுவாரா? ஒருவேளை தனக்கு மனைவி தேவையில்லை, குழந்தைக்கு தாயாக இருந்தால் மட்டும் போதும் என்று சொல்லியிருப்பாரோ அவர்? அப்படி சொல்லியிருக்கிற பட்சத்தில் இவளுக்கும் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சந்தோஷமாக அதற்கு சம்மதிப்பாள். எத்தனையோ குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் கட்டி மேய்க்கிறவளுக்கு இந்த 1 வயது குழந்தை பிரச்சனையே இல்லை. நன்றாக அதை வளர்க்க இவளால் முடியும். அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் 35 வயது இளைஞன் மனைவியின் அவசியம் தேவையில்லை என்று ஒதுக்க அவன் சன்னியாசி இல்லையே, குறை உள்ளவன் இல்லையே, அந்த மாதிரி மனசை கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் இல்லையே. பின் எதற்காக இந்த குறை உள்ளவளை தேடி வந்திருக்கிறான்? தன் குறை இவனிடம் தெரிவிக்கப்பட்டதா இல்லையா?
தெரிவிக்க போகிறார்களா இல்லையா? இல்லாவிட்டால் மறைத்து வைத்து கல்யாணத்தை முடித்து விடுகிற உத்தேசமா? கடவுளே, எதற்காக இந்த வீண் குழப்பம் எல்லாம் எனக்கு? தான் உண்டு, தன் பள்ளிக்கூட வேலை உண்டு என்று இருந்தவளுக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் உண்டாக்குகிறார்கள்? எண்ணற்ற விடை தெரியாத கேள்விகளும் பயமும் சங்கடமும் நிறைந்த கனமான மனமுமாக நின்றிருந்தவளை உள்ளே வந்து அம்மா கூட்டிக் கொண்டு போனாள். இவளும் வசியப்படுத்தப்பட்ட மாதிரி அம்மாவின் பின்னாலேயே போய் நமஸ்கரித்து ஒதுங்கி நின்றபோது கை கால்களில் மெலிதாய் ஒரு நடுக்கம் தோன்றியது. அடி வயிற்றிலிருந்து பந்தாக உருண்டு நெஞ்சை அடைத்தது. கண்கள் இருண்டு கீழே விழுந்துவிடக் கூடாது என்று ரகசியமாக அவள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த போது பிள்ளையின் அம்மா மெல்லிய குரலில், உட்காருமா என்றாள். இவள் பாயின் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொள்ள அந்த அம்மா தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். என்ன படிச்சிருக்கேம்மா? ஸ்கூல் ஃபைனல். எங்க படிச்ச? பள்ளிக்கூடத்தின் பெயரை சொன்னாள். எந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்கிற? அதையும் சொன்னாள். அப்புறம் வேலையை விடுறதுக்கு சம்மதம் தானே உனக்கு? இதற்கு சடார் என்று முந்திக் கொண்டு ஜெயலட்சுமி அம்மாளின் பதில் வந்தது. வேணாம்னு நீங்க அபிப்பிராயப்பட்டா விட்டுட வேண்டியதானே மாமி. சொந்தமா ஒரு அபிப்பிராயம் வச்சுக்கிற அளவுக்கு என்னோட பொண்ணுங்க யாரும் இல்ல. அதை கேட்டு அந்த அம்மாளின் முகத்தில் புன்னகை ஒன்று படர்ந்தது. கருப்பானாலும் லட்சணமான அந்த முகத்திற்கு வெள்ளை புன்னகை பளிச்சிட்டது. அதுக்கில்லம்மா, வளர்ந்த பொண்ணு, இத்தனை நாளும் சுய சம்பாத்தியத்துக்கு பழக்கப்பட்டவ, நாளைக்கு நம்மள வேலையிலிருந்து நிறுத்திட்டாங்களேன்னு ஆதங்கப்படக்கூடாது பாருங்க. அந்த மாதிரி எந்த ஆதங்கமும் இவளுக்கு ஏற்படாதுமா. அவளுக்கே வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்ல. நான் தான் வீட்டுல உட்கார்ந்து என்னமா செய்ய போற? எத்தனை நேரம் பொழுது போகாம தவிக்க போற? அதனால கல்யாணம் ஆகிற வரைக்கும் போயிட்டு வாமான்னு வற்புறுத்தி அனுப்பினேனே தவிர அவளுக்கு வேலையில ஒரு பிடிப்பும் இல்ல. மிக அழுத்தமாக இது பொய் என்று தெரியாத வகையில் ஒரே போடாக போட்டு விட்டார் அப்பா. எத்தனை இயல்பாக பொய் சொல்கிறார் இந்த அப்பா என்று உள்ளுக்குள் அயர்ந்து போனாள் ராஜேஸ்வரி. அந்த பொய்களின் எண்ணிக்கை உயர உயர அவளுக்குள் ஏற்பட்டிருந்த சங்கடமும் அதிகமாயிற்று. இவர்கள் சொல்வதை பார்த்தால் நிச்சயம் தன்னை பற்றின உண்மையை சொல்லப் போவதில்லை என்கிற தீர்மானமான முடிவு ஏற்பட அதன் விளைவுகளை நினைத்து குமரத் தொடங்கினாள் ராஜேஸ்வரி. அதன் பின் அந்த அம்மாளின் கேள்விகள் நேராக இவளது அம்மாவிடமே திரும்பின. சமைக்க வருமா உங்க பொண்ணுக்கு? 10 நிமிஷம் இருந்தேன்லாம் வடை பருப்பு பாயசத்தோட கல்யாண சாப்பாடே பண்ணி போட சொல்றேன். பாடுவாளோ? இல்லம்மா, சொல்லி வைக்கல. கேள்வி ஞானம் கொஞ்சம் உண்டு. அப்படியா என்று தயங்கி அந்த அம்மாள் தன் கணவரின் முகத்தையும் பிள்ளையின் முகத்தையும் ஏறிட்டு அவற்றின் திருப்திகரமான பாவத்தை புரிந்து கொண்டு ஒரு நிமிட மௌனத்திற்கு பின் நிதானமாக ஆரம்பித்தாள். இதோ பாருங்கம்மா, உங்க பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு பணம் காசு தேவையில்லை. குடும்பத்திற்கு அடக்கமான நல்ல பொண்ணாக இருந்தா போதும். உங்க செய்வன எதையும் நாங்க எதிர்பார்க்கல. நீங்களா பிரியப்பட்டு உங்க பொண்ணுக்கு எது செஞ்சாலும் சரி, செய்யாம போனாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க சத்தியமூர்த்தி பாவம் முதல் கல்யாணத்துல அதிகம் சுகப்படல, சந்தோஷத்தை பார்க்கல. இந்த கல்யாணமும் அப்படி அமைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் எங்க கவலை. அவன் ஒரே பையன் எங்களுக்கு. அவன் முகத்துல எல்லோரையும் மாதிரி சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பார்க்கணுங்கிறது தான் எங்க ஆசை. அப்புறம் இந்த குழந்தைய, தாயற்ற குழந்தைய தன்னுடைய குழந்தை மாதிரி வளர்க்கணும். இவளுக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைகள ஒன்னா பாவிச்சு எல்லாம் செய்யணும். எந்த வித்தியாசமும் பாராட்டக்கூடாது. இவ்வளவுதாமா எங்க கோரிக்கை. நாங்க உங்ககிட்ட எதையும் மறைக்கல, ஒளிச்சு பேசல, பொய் எதுவும் சொல்லல. உள்ளத உள்ளபடியே சொல்லிட்டோம். இனி உங்க அபிப்பிராயம் எதுவோ அதை தெரியப்படுத்தினா நல்லது என்று முடித்தாள் அந்த அம்மாள். அதற்காகவே காத்திருந்தவரை போல முகம் மலர, காது வரை சிரிப்பு நீள அப்பா உடனே பேச்சை தொடங்கினார். என்ன சம்பந்தியம்மா இது? நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்க பதில் எங்க வயித்துல பாலை வாத்த மாதிரி இறங்கிச்சு. நான் ரிட்டையர் ஆன ஒரு யூடிசி கிளார்க். எனக்கு இன்னும் கல்யாணத்துக்கு 3 பொண்ணுங்க இருக்கா. மூத்தவ இவ நகர்ந்தா அப்புறம் அதுகளுக்கு இதே மாதிரி தானாக ஒரு வழி பிறக்கும். அதுவும் இவளுக்கு அடுத்த 2வது பொண்ணு பாக்கியம் இப்பவே இவளுடைய தோளுக்கு வளர்ந்து நிக்கிறா. இவளை விட ஒரு வயசுதான் சின்னவ. இவ கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுக்கும் பண்ணிடணும். எனக்கு கூடமோட ஒத்தாசை பண்ண யாரும் கிடையாதுமா. தலைக்கு ஏத்த புள்ளையோ அண்ணன் தம்பினோ யாரும் இல்ல. பண உதவிக்கு மனுஷன் யாரும் கிடையாது. சேர்த்து வைக்கிற அளவு எனக்கு சம்பளம் வரல. வந்த பணம் 6 பேரு வாய்க்கும் கைக்குமே சரியா போயிடுத்து. இப்போ நாங்க உங்களை பணத்தால என்ன செய்யவும் கேட்கலையே.
அந்த அம்மாள் சட்டென்று அப்பாவை இடைமறித்து சொல்ல அப்பா அவசரமாக தொடர்ந்தார். இல்லம்மா, நீங்க சொன்ன மாதிரி நானும் என்னுடைய நிலைமைய சொல்லணும் இல்லையா? பணத்தால பின்னாடி மனஸ்தாபம் ஏற்படக்கூடாதுல்ல. அது எப்பவோ எங்க கிட்ட இருந்து ஏற்படாதுங்க. பணத்தை மதிக்கிறவா இல்ல நாங்க. அப்படி சொல்லலம்மா, நீங்க விளக்குன மாதிரி நானும் விலைக்கு சொல்ல ஆசைப்படுறேம்மா. சரி சொல்லுங்க. அதனால என்னால அதிகம் நகை சீருன்னு செஞ்சு தர முடியாது. காதுக்கு தோடு, கழுத்துக்கு மெலிசா ஒரு சங்கிலி, ரெண்டும் தான் போட முடியும். கைக்கு வளையல் கூட. அதனால என்னங்க, நாங்க செஞ்சு போட்டுக்கிறோம். அப்புறம் புடவை கூட பட்டுல ஒண்ணுதான். ஊரை, விளையாடல், நிச்சயதார்த்தம் எல்லாம் நாங்க தான் வாங்க போறோமே. சத்திரம் கூட பெருசா பார்க்க முடியாது. வேணாங்க, கச்சிதமா முடிச்சா போதும். அம்மா, ரொம்ப சந்தோஷமா. உங்கள மாதிரி நல்ல மனுஷால பாக்குறது ரொம்ப கஷ்டமா. நாங்க எப்பவோ செஞ்ச புண்ணியம் தான் இது. பூர்வ ஜென்மம் பந்தம். உங்க பொண்ணு எங்க கிட்ட நடந்துக்கிற விதத்தை பார்த்து பின்னால நாங்களும் இதையே சொல்லணுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா பாருங்க. சரி, அப்ப எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? எங்க சாஸ்திரிகளை வரவழைச்சு நாள் பார்க்க சொல்றேன். இந்த மாசமே கல்யாண மாசம்தான். இதுலயே ஒரு நல்ல முகூர்த்தமா பாத்துட சொல்லுங்க. சரிமா என்றார் அப்பா. எங்க மாட்டு பொண்ணு அதுக்குள்ள உள்ள போயிட்டாளா? கூப்பிடுங்கோ, சொல்லிண்டு போறோம். அத்தனையும் கேட்டு சமையலறை மூலையில் பதறிக்கொண்டு நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரியின் காதில் அந்த குரலும் விழுந்தது. வியர்த்து போயிருந்த முகத்தை துடைத்தபடி அம்மா கூப்பிட்ட பின்னரே வெளியில் வந்தாள். யார் முகத்தையும் ஏறிடுகிற தைரியமற்று தலையை குனிந்து கொண்டு நின்றாள். உள் மனசு, நாங்க உங்களை ஏமாத்துறோம், ஒரு நல்ல மனுஷனின் வாழ்க்கை மறுபடி என்னால பாழாக போறது என்று சொல்லிக் கொண்டிருந்ததை வெளியில் கத்தி உறக்கச் சொல்கிற தைரியமற்று பேசாமல் இருக்க, என்னம்மா ராஜேஸ்வரி, நாங்க வரட்டுமா என்று அவள் அருகில் வந்து கையை தொட்டு கேட்டாள் அந்த அம்மாள். இவள் தலை நிமிர்ந்து மெலிசாய் புன்னகை செய்ய முயன்றவாறு சரி என்று தலை அசைக்க, சீக்கிரம் எங்க வீட்டுக்கு வந்து சேருமா என்றவாறு அந்த அம்மாள் நகர, அத்தனை பேரும் புறப்பட்டு போன பின் கார் வரை போய் திரும்பின அம்மா அப்பாவை பார்த்து முதல் முறையாக சற்று குரலை உயர்த்தி கேட்டாள் ராஜேஸ்வரி. ஏன்பா, அவாகிட்ட என்ன பத்தின விஷயத்த சொல்லிட்டீங்களா? உள்ளே வந்த ராமசாமி அத்தனை தைரியமாக கேள்வி வரவே நின்று சடார் என்று திரும்பி அவளை பார்த்தார். முகம் ஜிவு ஜிவு என்று சிவந்திருந்தது. கண்கள் கோபத்தில் இடுங்கின. மூக்கு லேசாய் விடைக்க ராஜேஸ்வரியை முறைத்தபடி சொன்னார். என்ன கேள்வி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுத்தா உனக்கு? இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிட வேண்டாம். எனக்கு என்ன செய்யணும், எப்ப செய்யணுங்கிறதெல்லாம் தெரியும். அதனால நீ வாயை மூடிண்டு பேசாம இரு. அதிக பிரசங்கித்தனமா ஒண்ணு சொல்லாத, புரியுதா? பின் அவளையோ மற்றவர்களையோ திரும்பி கூட பார்க்காமல் அறைக்குள் நுழைய ராஜேஸ்வரி நீண்ட நேரம் செயலற்று நின்று கொண்டிருந்தாள். பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. அத்தியாயம் 4. அப்பாவின் அந்த அதட்டலுக்கு பின் ராஜேஸ்வரியால் எதையும் எதிர்க்க முடியவில்லை. மறுபேச்சு பேசுகிற தைரியம் வரவில்லை. உள்ளுக்குள் இது ரொம்ப அநியாயம் என்று தோன்றியது. ஏற்கனவே மனைவியை இழந்தவனுக்கு இரண்டாவது முறையும் மனைவியாக இருக்க இயலாதவளை திருமணம் செய்து கொடுப்பது ஒரு பெரிய துரோகம். அதிலும் உண்மையை மறைத்து நல்லவர்களாக வேஷம் போடுவது இன்னமும் கொடுமை. அப்பாவை கேட்க முடியாததை சேர்த்து வைத்து அம்மாவிடம் கேட்டபோது ஜெயலட்சுமி அம்மாள் மகா இறுக்கமாக பதில் சொன்னாள். ஆமாண்டி, உனக்கு இப்பவே வயசு 28, பாக்கியாவுக்கு 26. நீதான் மூத்த பொண்ணு. உனக்கு முடியலங்கிற காரணத்துக்காக கல்யாணம் பண்ணாம வீட்டோட வச்சுட்டு இருந்தா கீழே இருக்கிறதுகள் போகிற கதி என்ன? நீ கல்யாணம் பண்ணிக்கலைன்னா அவளை யாரு பண்ணிப்பா? நீயே சொல்லு. ஏன் மூத்தவளை விட்டுட்டு இளையவளுக்கு பண்றீங்கன்னு பிச்சு எடுத்துட மாட்டாளா? நிஜமான காரணத்தை சொன்னா அவ கல்யாணமும் நின்னு போயிடும். அப்புறம் இந்த வீடு கல்யாணத்தை மறந்துட வேண்டியதுதான். இல்லைன்னா மூத்தவளுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவ பண்ணிக்க மாட்டேன்னுட்டான்னு சொன்னாலும் உலகம் ஒத்துக்காதே. அதனாலதான் இப்படி உண்மைய மறைச்சு கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ண சொல்லுவா. நாங்க அதை செய்யலையே. ஒரே ஒரு உண்மைய சொல்லாம மறைச்சுதானே கல்யாணம் பண்றோம் என்று அம்மா அதுக்கு சாதகமாக பதில் கூறினாள். ஆமாமா, அந்த ஒரு உண்மை எப்படிப்பட்ட பயங்கரமான உண்மை என்று கூறினாள் அவள். இதுல பெருசா என்ன பயங்கரம் வந்துடுத்து? உலகத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதே இல்லையா? அம்மா அப்பா மறைச்சு வச்சு கல்யாணம் பண்றது இல்லையா? என்னவோ நம்ம வீட்டுல மட்டும் புதுசா நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிய நீ. சரிமா,
டாக்டர் எனக்கு கல்யாணம் கூடாதுன்னு அடிச்சு சொல்லல. இந்த கால டாக்டர்களுக்கு என்னடி தெரியும்? வெறும் கத்துக்குட்டீங்க. இந்த மாதிரி இருக்கிறவளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எத்தனை பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிருக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு விஷயம் தெரியாம போயிடும் நான் நினைக்கிறேமா? தெரிய வராதபடி சாமர்த்தியமா நடந்துக்கிறது உன்னோட பொறுப்புடி. அதுக்கு கூட நாங்க துணைக்கு வர முடியுமா? அதையெல்லாம் நீதான் மூடி மறைச்சு வச்சுக்கணும். எப்படிமா முடியும்? ஏண்டி, இத்தனை குடித்தனக்காரா இருக்காளே நம்மளை சுத்தி, ஒருத்தருக்காவது விஷயம் தெரியுமா? மூச்சு விட்டுருப்பேனானா? எத்தனை வருஷமா நாமும் இங்க இருக்கோம். ஒரு வார்த்தை வெளியில போயிருக்கா உங்க அப்பா கத்தல தவிர? சொல்லு. அது வேற விஷயமா? குடித்தனக்காரங்க வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்களே தவிர உள்ள இல்ல. சும்மா எடக்கு மடக்கா பேசிட்டு இருக்காதே ராஜி. நீ நினைக்கிற மாதிரி கல்யாணமே இல்லாம இருக்க முடியாது. கீழே தங்கைகள் இல்லாது போனாலும் ஏதோ சாத்தியம்னு சொல்லலாம். இப்போ அதெல்லாம் சாத்தியம் இல்ல. புரிஞ்சுக்கோ. அந்த மனுஷன் நல்லவாளா தெரியறா. நல்லது நடக்கணும்னு வேண்டிண்டு ஆக வேண்டிய வேலைய பாரு. அப்பா உன்னை ராஜினாமா கடிதம் எழுதி வைக்க சொன்னாரு. அவரே கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொடுத்துட்டு சொல்லிட்டு வராராம். வெளியில போயிருக்கிற மனுஷன் திரும்பி வரத்துக்குள்ள எழுதி வச்சிரு, இல்லனா கத்துவாரு மனுஷன். வேலையற்று வீட்டில் இருந்ததில் மனதில் குவிந்து கிடந்த வேதனையிலும் வருத்தத்திலும் 2-3 முறை உடம்பு சரியில்லாமல் போயிற்று. டாக்டரிடமிருந்து கல்யாண விஷயமும் வேலையில் இருந்து விலகின விஷயமும் மறைக்கப்பட்டு விட்டன. பிள்ளை வீட்டிலிருந்து புடவைகளை தூக்கி கொண்டு அந்த அம்மாள் வந்து, ராஜி எங்க? புடவைகள் பிடிச்சிருக்கான்னு காட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்ற போது கூட, வாங்க மாமி, உட்கார்ந்துக்கோங்க என்று வாயார உபசரித்தார்கள். நல்ல டிகாஷன் இறக்கி காஃபி கலந்து கொடுத்தார்கள். புடவைகளை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் சமையலறை மூலையில் படுத்திருந்த ராஜேஸ்வரியை மட்டும் எழுப்பவே இல்லை. அந்த அம்மாள் 2வது முறையாக கேட்டதும், அவ எங்கேயோ சிநேகிதி வீடு வர போயிட்டு வரேன்னு இப்பதான் போனா மாமி. வீடு பக்கத்துல தான். ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லட்டுமா? வேணாம், புடவைகள் இங்கேயே இருக்கட்டும். அவ வந்ததும் காட்டிட்டு யார் மூலமாகவாது கொடுத்து அனுப்புங்கோ. மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். சரி, பத்திரிக்கை அச்சடிச்சு வந்தாச்சா? எங்க பத்திரிக்கை வந்திருக்கு, நாளைக்கு கொடுத்து அனுப்புறேன். என்ன? பத்திரிக்கைக்காக தான் இவரு பிரஸுக்கு போயிருக்கார் போல இருக்கு. வந்ததும் முதல்ல உங்க வீட்டுக்கு தானே வருவோம். அது சரி என்றவாறு தரையில் கையூன்றி எழுந்து கொண்டாள் அந்த அம்மாள். அப்போ நான் கிளம்புறேன், குங்குமம் எடுத்துக்கோங்க. காரில் ஏறுவதற்கு முன் சற்று தயங்கியவாறு சொன்னாள் அந்த அம்மாள். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் கூட இல்ல. இனிமே அவளை வெளியில அனுப்பாதீங்கோ. 4 பேர் பார்த்தா ஏதாவது சொல்லுவா. நீங்க சொல்றது ரொம்ப சரி மாமி. நானும் அப்படியெல்லாம் அனுப்புறவ இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போக முடியறதோ இல்லையோ, இப்பவே போயிட்டு வந்துடுறேமான்னு கேட்டா சரின்னு அனுப்புனேன். இப்போ அனுப்புனதுல தப்பு ஒண்ணு இல்ல. இனிமே அனுப்ப வேணாம். அதுவும் விளக்கு வச்சப்புறம் எங்கேயும் போக வேணாமே. சரி, அனுப்பல மாமி. சரி, வரட்டுமா? குழந்தை பாலுக்கு அலறாளோ என்னவோ என்றாலாம் அந்த அம்மாள் பதட்டத்துடன். இன்னும் ஒரே 1 வாரம், அப்புறம் ராஜி வந்து குழந்தை வீடு எல்லாத்தையும் கவனிக்க போறாளே, ஏன் கவலைப்படுறீங்க? நானும் அதுக்குதான் காத்துட்டு இருக்கேன். அவகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நிம்மதியா காசி, பத்ரி, கேத்தார்னு போகலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னையும் அழைச்சிட்டு போங்க மாமி, நானும் வரேன். தாராளமா வாங்களேன். ஆனா வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளை தனியா விட்டுட்டு வருவீங்களா? மனசு கேக்குமா உங்களுக்கு? அதெல்லாம் இங்க பயம் ஒண்ணுமில்ல மாமி. சுத்தி குடித்தனக்காரா இருக்கா. என் பொண்ணுங்களும் எல்லாத்தையும் நல்லா கவனிப்பா. நான் வேணுங்கிறதே அவசியம் இல்ல. அப்போ சரி. கார் அங்கிருந்து சென்றதும் ஜெயலட்சுமி அம்மாள் உள்ளே ஓடி வந்து மூளையில் நினைவு தெரியாமல் படுத்திருந்த ராஜேஸ்வரியின் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். ஜுரம் இல்லை. ஸ்பரிசம் பட்டதும் ராஜேஸ்வரி கண்களை திறந்து பார்த்தாள். அனலாக சிவந்து கிடக்க புண்ணாகி போயிருந்த உதடுகளை நாக்கால் தடவி ஈரப்படுத்தி கொண்டே ஈனஸ்வரத்தில் பேசினார். ஏமா, இந்த நிலைமையில எனக்கு கல்யாணம் அவசியமா? பேசாம அவங்களை கூப்பிட்டு உண்மைய சொல்லி நிறுத்திருங்கம்மா இந்த கல்யாணத்தை. சி பைத்தியம், அபசகுணம் மாதிரி பேசக்கூடாது. இப்ப என்ன ஆயிடுத்து? வழக்கமா வர்றது தானே. 2 நாள் பெட் ரெஸ்ட்ல இருந்தா 3வது நாள் தானா எழுந்து வேலை செய்ய போற. அதுக்கா இப்படி கஷ்டப்படுறது? அம்மா போன பின் இவளது கண்கள் தானாக மூடிக்கொண்டன. 2 ஓரங்களில் இருந்தும் நிற்காமல் ஜலம் வடிந்தது. தன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அம்மாவும் அப்பாவும் தங்கள் பொறுப்பில் இருந்து கலந்து கொள்ள நினைப்பது புரிந்தது. தன் வாழ்க்கையின் நிம்மதி பற்றியோ சந்தோஷம் பற்றியோ அவர்களுக்கு அக்கறை இல்லை. வெறும் கடமையை நிறைவேற்ற பிறந்த இயந்திரங்கள். வெறும் சாப்பாடு, தூக்கம்,
பிள்ளை பெற்றுக் கொள்ளுதல் என்கிற சாதாரண நினைவுகளில் மட்டும் சுழலுகிற ஜென்மங்கள், மற்றவர்களின் எண்ணங்களை மதிக்க தெரியாத ஜடங்கள். போகட்டும், இவர்கள் ஜடங்களாக இருந்து தொலைக்கட்டும். அதற்காக மற்றவர்களையும் ஜடமாக நினைப்பது எதற்காக? தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருந்தவளை ஏன் இப்படிப்பட்ட சிக்கலில் மாட்டிவிட வேண்டும்? இவர்களுக்கு திருப்தி அளிக்கிறது என்பதற்காக தான் ஏன் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும்? பெண் பார்க்க வந்த அன்று சொல்லி இருக்கலாம். இல்லை, அந்த அம்மாள் எத்தனை முறை வீடு தேடி வந்திருந்தால் அப்போது சொல்லி இருக்கலாம். அதுவும் இல்லாவிட்டால் ஒரு அடியில் இருக்கிற மந்தை வெளியில் அவர்கள் வீட்டை விசாரித்துக் கொண்டு போயாவது தெரிவித்திருக்க வேண்டும். ஏன் பேசாமல் இருந்தேன்? இதற்கு காரணம் என்ன? அம்மா அப்பாவை மீறக்கூடாது என்பதா? அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஆசையா? இல்லை, நிச்சயமாக அது இல்லை. அவர்களிடம் ஏற்பட்டிருந்த பய உணர்வுதான் காரணம். அப்படி ஏதாவது செய்து கல்யாணம் நின்று போனால் அப்பா பெல்ட்டை எடுத்து விளாசி விடுவார். அம்மா முணுமுணுவென்று தீத்து கொட்டுவாள். யாரையோ சொல்கிற மாதிரி சாக்கிட்டு திட்டுவாள். ஓவென்று ஒப்பாரி வைப்பாள். வீடு நரகமாகிவிடும். தான் மட்டுமின்றி தங்கைகளும் சேர்ந்து கஷ்டப்படுவார்கள். பாதி நாட்கள் சாப்பாடு கூட கிடைக்காமற் போகும். அடிதடி சண்டையில் அழுது அழுது சாப்பிட பிடிக்காது. இவற்றை விட எது நடக்கிறதோ நடக்கட்டும் என்று மௌனமாக போவதுதான் நல்லது என்கிற முடிவில் மௌனமானாள் அவள். அப்பா அம்மா சொல்வதை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருந்தால் விளைவுகளுக்கு அவர்கள் பொறுப்பாவார்கள். அந்த பாதுகாப்பு உணர்வு மட்டுமாவது மிஞ்சும். அதை விட்டுவிட்டு அவர்களை பகைத்துக் கொண்டால் இப்போது கிடைக்கிற இந்த மருத்துவ உதவி கூட மறுக்கப்படலாம். அதனால் விதியின் மீது நம்பிக்கை வைத்து உள்ளுக்குள் பொறுமுவதை தவிர வேறு மார்க்கம் எதுவுமின்றி மௌனமானாள் அவள். அத்தியாயம் 5. அடுத்த 3 நாட்களில் உடம்பு தேறி பழைய நிலைக்கு வந்துவிட்டாள் ராஜேஸ்வரி. கல்யாண சத்திரத்தில் போய் இறங்கின போது படுத்துக் கொண்டிருந்ததற்காக அடையாளம் எதுவும் இல்லை. கண்களின் சிவப்பும் உதட்டு புண்களும் மறைந்திருந்தன. முகத்தில் தெளிவிருந்தாலும் கலவரமும் பயமும் மீதி இருந்தன. எந்த நேரத்திலும் எதுவும் நிகழலாம் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பில் சின்ன சத்தத்திற்கெல்லாம் உடம்பு தூக்கி போட்டது. நடுமுதுகு சொடுக்கிற்று. மாப்பிள்ளை அழைப்பு முடிந்தது முதல் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிற வரை மௌனமாய் இருந்தவளால் அதற்கு மேல் அப்படி இருக்க முடியவில்லை. சாப்பாடு இறங்கவில்லை. குடித்த காஃபி முழுவதும் வாந்தியாக வெளியேறிவிட்டது. மறுநாள் காலை முகூர்த்தத்திற்கு சத்திரம் தயாராகி கொண்டிருந்த போது அவள் தன் இடத்தை விட்டு மெல்ல எழுந்து போய் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டாள். அந்த கரங்களின் நடுக்கத்தை உணர்ந்து கொண்ட ஜெயலட்சுமி, என்னடி என்று கிசுகிசுப்பாக கேட்டாள். எனக்கு பயமா இருக்குமா? சீ, எதுக்குடி பயம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதுக்கும் கவலைப்படாத. போய் நிம்மதியா படுத்துக்கோ. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும். மனச அனாவசியமா போட்டு அலட்டிண்டா திரும்பவும் உடம்புக்கு வரும். அதனால நிச்சயந்தியா கொஞ்ச நேரம் தூங்கு போ. அம்மா சொன்ன மாதிரி முகூர்த்தம் எந்தவித தடங்களும் இன்றி நடந்துவிட்டது. 9 கஜ புடவையும் கழுத்தில் புது மஞ்சள் பளபளப்பில் மாங்கல்யமும் கால் மெட்டியுமாக ராஜேஸ்வரி அழகாக இருந்தாள். புதிதாய் முகத்தில் ஒரு களை தெரிந்தது. ஒட்டி இருந்த கன்னங்களில் கூட மினுமினுப்பு வந்திருந்தது. மாங்கல்ய தாரணம் ஆன பின் மனசுக்குள்ளும் ஒரு நிம்மதி தோன்ற தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டாள் ராஜேஸ்வரி. நல்ல வேளையாக இத்தனை பேர் எதிரில் ஒன்றும் நிகழவில்லை என்கிற திருப்தியில் உதட்டோரத்தில் சிரிப்பு கூட ஓடிற்று. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஒருவித சந்தோஷத்துடனே கலந்து கொண்டாள் அவள். விவரம் தெரிந்த வயதில் இருந்து தான் அனுபவிக்கிற முதல் சந்தோஷம் இதுவாகத்தான் இருக்கும் என்று தோன்றியது. கூடவே இந்த சந்தோஷத்திற்கு தீர்க்காயுசு ஏற்படுமா அல்லது அல்பாயுசாக மடிந்து போகுமா என்ற கேள்வி எழுந்து நெஞ்சினுள் சின்ன வேதனையையும் வலியையும் ஏற்படுத்த அதை மறைக்க பாடுபட்டு வலியதோர் சிரிப்பை நிறுத்தி கொண்டாள் முகத்தில். பகல் சாப்பாடு முடிந்து மாலை வரவேற்புக்கு பின்னர் இரவு சடங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. சத்திரத்தின் மாடியில் இருந்த தனி அறையே அலங்கரித்திருந்தனர். 10 மணி வாக்கில் சத்தியமூர்த்தி முதலில் உள்ளே போய் காத்திருக்க பின்பு அவள் அனுப்பப்பட்டாள். தனக்கு பின்னால் கதவு மூடப்பட்ட சத்தத்திலேயே அவளுக்கு உடம்பும் மனசும் நடுங்கிற்று. விறுவிறுவென்று தலை முதல் கால் வரை ஏதோ ஓடிற்று. இதய துடிப்பு அதிகமாகி கண்களில் கொஞ்சம் கொஞ்சமாக சிகப்பு படரத் தொடங்கிற்று. அசாதாரண வேகத்தில் வாயில் உமிழ்நீர் சுரந்து உதட்டின் கோடியில் இருந்து வெளிவர அவள் புரிந்து கொண்டாள். எதை நினைத்து பயந்தாலோ அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அது அழிய போகிறது. அம்மாவும் அப்பாவும் மறைத்து வைத்த உண்மை சில நிமிடங்களில் வெளிப்பட போகிறது. அவளது மாறுதல்களை உணராத சத்தியமூர்த்தி
மெதுவாக எழுந்து அவள் அருகில் வந்தான். கண்களிலும் உடம்பிலும் பொங்கிய தாபத்தை மறைக்க இயலாதவனாக அவளது தோளில் மெதுவாக கை வைத்து அழுத்தி, வாராஜி என்ற மறு வினாடி கை கால்கள் விரைத்துக் கொள்ள சரேல் என்று கீழே விழுந்தாள் ராஜேஸ்வரி. விழுந்த வேகத்தில் தலை கட்டிலில் மோதி கைகளும் கால்களும் கோணல் கோணலாக இழுக்க கண்கள் செருகி வாயிலிருந்து நுரையும் ரத்தமும் தள்ள அதிர்ச்சியிலும் பயத்திலும் நெஞ்சை கைகளால் பற்றி கொண்டவனாக அப்படியே நின்றான் அவன். ஒரு வினாடி அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. பின்புதான் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. ஓடி போய் தன் சாவி கொத்திற்காக அலைந்தான். கிடைக்கவில்லை. வேறு ஏதாவது இரும்பு கிடைக்காதா என்று தேடினான். எதுவும் அகப்படவில்லை. அதிலேயே ஓரிரு நிமிடங்கள் ஓடி போக அவன் மீண்டும் அவள் அருகில் வந்தபோது வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அடங்கிக் கொண்டே வந்து அடுத்த சில நிமிடங்களில் முற்றிலும் நின்று போய் வாயிலிருந்து வழிந்த ரத்தமும் நுரையும் தரையை நனைக்க சுய நினைவற்று கட்டை மாதிரி கிடந்தாள் ராஜேஸ்வரி. பக்கத்தில் பிரமை பிடித்த மாதிரி அப்படியே நின்று கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. வலிப்பு வந்து ஓய்ந்த பின் 3-4 மணி நேரங்களுக்கு கட்டை மாதிரி கிடந்தாள் ராஜேஸ்வரி. மிகுந்த மனிதாபிமானத்துடன் அவளை தூக்கி படுக்கையில் கிடத்தினான் சத்தியமூர்த்தி. வாயிலிருந்து நுரையும் ரத்தமுமாக தள்ளி தரையில் ஓடியிருந்ததை தலைகாணியின் உரையை கலற்றி துடைத்து மூளையில் போட்டான். வலிப்பு வந்தபோது பற்களுக்கிடையில் அகப்பட்டு கொண்ட நாக்கு கடிபட்டதில் வெளிவந்திருந்த ரத்தம் என்பதை புரிந்து கொண்டான். அவள் அருகில் நின்று அந்த முகத்தை சில வினாடிகள் பரிதாபத்துடன் பார்த்தான். அந்த பரிதாபம் சில வினாடிகளுக்குத்தான் அவள் மீது நிலைத்தது. பின்னர் தன் மீதே அது திரும்பியது. அவள் அருகில் ஒரு ஓரமாக கட்டிலில் உட்கார்ந்து ஒடுங்கி போனான். தனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்று குமரினான். எத்தனை பெரிய விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள். சாதாரண உடம்பா இது? இன்று வந்து நாளை போய்விடுகிற வியாதியா? தன் கொடூரத்தை புரிந்து கொண்டிருப்பவன் அவன். அவனுடன் ஜூனியராக பணிபுரிகிற இன்னொரு நண்பனுக்கு இந்த வியாதி உண்டு. ஆபீஸிலேயே அவன் கீழே விழுந்து கைகால்கள் இழுக்கப்படுகிற கோரத்தை பார்த்திருக்கிறான். பற்களுக்கிடையில் நாக்கு அகப்பட்டு கொள்ளாமல் இருக்க அவன் சட்டை பையில் எப்போதும் தயாராக வைத்துக் கொண்டிருக்கிற மரக்கட்டையை எடுத்து வாயில் செருகி இருக்கிறான். சிவராமன் என்கிற அந்த நண்பன் இதன் காரணமாகவே தனியாக எங்கும் போவதில்லை. ஆறு, ஏரி, குளம், கிணறு இவற்றை நெருங்குவதில்லை. 40 வயதிலும் கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லை. இவன் கூட அவன் நிலை கண்டு உருக்கப்பட்டு கேட்டிருக்கிறான். ஏன் சிவராமா, ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காட்டக்கூடாதா? இந்த வியாதிக்கெல்லாம் மருந்தே இல்ல சத்யா. நானும் என்னோட 10வது வயசுல இருந்து இப்படிதான் கீழே விழுந்து இழுத்துக்கிட்டு இருக்கேன். அந்தந்த நேரத்துக்கு மருந்து தராங்க, கார்டினால் கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. அவ்வளவுதானே தவிர நிரந்தரமா குணமாக ஒரு வழியும் இல்லையே. ஆமா, எத்தனையோ வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சவங்க இதுக்கு மட்டும் கண்டுபிடிக்காமல இருப்பாங்க. ஏதோ என்னுடைய துரதிர்ஷ்டம்னு வச்சுக்கோயேன். சில சமயங்கள்ல ஏண்டா உயிர் வாழறோம்னு வேதனையா கூட இருக்கு. தானா போக்கிக்கிற தைரியமும் எனக்கு ஏற்படல என்று அழுத்து கொண்டான். என்ன சிவராமா இப்படியெல்லாம் பேசுற? எதையோ கேட்டா ஏதோ பதில் சொல்ற. பேசாம ஒண்ணு செய்ய. இப்படி தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் பண்ணிக்கோயேன். உனக்கு துணையா உதவியா இருக்கும் இல்ல? என்ன சொன்ன என்ன சொன்ன என்று அதிர்ச்சியா ஏதோ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுவிட்ட மாதிரி பார்த்தான் அவன். என்னப்பா அப்படி அதிசயமா பாக்குற? கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆலோசனை சொல்றது தப்பா? ஆஹா, தப்பு இல்ல. ஆனா யாருக்கு சொல்லணும், யாருகிட்ட சொல்லணுங்கிற நியதியெல்லாம் இருக்குல்ல. என்ன மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் கல்யாணம் ஒரு கேடா? டாக்டரே கல்யாணம் பண்ணிக்கிறதோ உடல் சம்பந்தமான உறவு வச்சுக்கிறதோ கூடவே கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. இந்த வியாதிக்காரா கல்யாணம் பண்ணிக்க கூடாதான். இந்த மாதிரி ஒரு உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறத விட பாவம் வேற ஏதாவது இருக்கா? அனாவசியமா ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணுமா? காலம் முழுசும் அவகிட்ட இருந்து சாபம் வாங்கிக்கணுமா என்ன? வேண்டாண்டா சாமி, அந்த நரகத்தை விட இந்த நரகமே தேவல. ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சனோ நான் இப்படி பட்டு தவிக்கிறேன். அது கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பாவத்தை வேற செய்யணுமா? இப்போது அதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இவர்கள் எதற்காக இந்த பாவத்தை தனக்கு செய்திருக்கிறார்கள் என்று தோன்றியது. இப்படிப்பட்ட வியாதி திடீரென்று வந்திருக்க முடியாது. அப்படி வருவதல்ல இது. நீண்ட வருடங்களாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இவளுடைய டாக்டரும் சிவராமனிடம் சொன்ன மாதிரி கல்யாணம் செய்து கொள்ளக் கூடாது என்று அடித்து சொல்லி இருக்க வேண்டும். அது இவளுக்கும் இவளுடைய பெற்றோர்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். பின் ஏன் திருமணம் செய்து வைத்தார்கள்? அதற்கு காரணம் என்ன? இந்த காரணத்தினால்தான் இந்த பெண் கல்யாண பந்தலில் கூட
சந்தோஷமாக இல்லையோ? முகத்தில் ஒரு சுரத்தே இல்லாமல் கிடந்தாளே. சாதாரணமாக புது கல்யாண பெண்ணிடம் ஏற்படக்கூடிய துடிப்பு, எதிர்பார்ப்பு, சிரிப்பு எதுவும் இல்லாமல் இருந்தாளே. இப்போது இதெல்லாம் பூதாகரமாக தோன்றுபவை காலையில் என் கண்ணில் படவில்லை. இதுதான் விதியோ? விதி குறுக்கிடும் போது மாயை நம் கண்களை மறைத்து விடுமோ? யோசித்து யோசித்து களைப்படைந்திருந்தான். கிட்டத்தட்ட 1 வருட காலமாக பெண் வாசனையை துறந்திருந்தவன் எத்தனை எதிர்பார்ப்பில் இருந்தான். முதல் மனைவி பிரிவினால் 3 மாத காலம் பாதிக்கப்பட்டவன் இப்போதைய ஏமாற்றத்தினால் இன்னும் எத்தனை பாதிப்பிற்கு ஆளாகப் போகிறோமோ என்கிற பயம் ஏற்பட்டது அவனுக்கு. மீண்டும் மீண்டும் தன்னை துரதிர்ஷ்டம் சுற்றி வருவதாக உணர்ந்தான். எது சுற்றி வந்தாலும் இப்போதைய பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற வழிகளை யோசித்தான். நிச்சயமாக இவளால் தனக்கு மனைவியாக இருக்க முடியாது. இந்த உடம்போடு எது செய்வதும் இயலாத காரியம். ஆபீஸில் சீனியர் சிவராமனுக்கு அழுங்காத வேலைகளாகத்தான் கொடுப்பார். அதிகம் மூளையை வேலை செய்ய வைக்க மாட்டார், யோசிக்க விட மாட்டார். கேட்டால் உங்களுக்கு தெரியாது, இந்த வலிப்பு வியாதிக்கு மென்டல் டென்ஷன், பிசிக்கல் டென்ஷன் ரெண்டுமே யமன் என்று கூறுவார். அதனால் இவளுக்கும் அவை கூடாது. வெறும் பொம்மையாக மனைவியை வைத்துக் கொள்வதும் சிரமம். அதற்காக அவன் கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லையே. இப்போது அவனது பிரச்சனை எல்லாம் சட்டத்தின் துணையை நாடுவதா அல்லது சுமூகமாக தீர்த்து கொள்வதா என்பதுதான். எதற்கும் இவள் இந்த மயக்கம் கலைந்து எழுந்திருக்கட்டும், பேசி பார்த்து ஒரு முடிவுக்கு வரலாம் என்று அமைதியாக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான் சத்தியமூர்த்தி. ராஜேஸ்வரி மெல்ல கண் திறந்து சில வினாடிகள் மிரள மிரள விழித்தாள். வழக்கம் போல் நினைவு திரும்ப சிறிது நேரமாயிற்று. உடம்பு முழுவதும் அடித்து போட்ட மாதிரி வலி எடுத்தது. எச்சிலை கூட்டி விழுங்க முடியாதவாறு தொண்டைக்குள் ஊசிகளாக குத்தின. தண்ணீர் குடிக்க வேண்டுமென்று தோன்ற மெதுவாக எழுந்து கட்டிலில் உட்கார்ந்த போதுதான் சத்தியமூர்த்தி அவளுடைய கண்ணில் பட்டான். சட்டென்று ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர பயம் கண்ணிலும் நெஞ்சிலும் தங்கி போக குற்றவாளியின் குறுகுறுப்புடன் தலையை குனிந்து கொண்டாள். சத்தியமூர்த்தி கட்டிலின் ஓரத்தை விட்டு கீழே இறங்கி அவள் அருகில் வந்து நின்று தன் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத குரலில் கேட்டான். குடிக்க ஜலம் வேணுமா? அவள் பேசாமல் இருக்க அவனே எதிரில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் ஜாடியில் இருந்து டம்ளரில் நீர் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்த போது ராஜேஸ்வரியின் கை நடுங்குவதை கவனித்தான். பாவம், பயந்து போயிருக்கா. சற்று நிதானமாக பேசணும். தன்னுடைய ஏமாற்றம், கோபம் எதையும் வெளிக்காட்டக்கூடாது என்று தீர்மானித்து இந்தா ஜலத்தை குடி என்றான். அவள் மௌனமாக அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தண்ணீரை குடித்துவிட்டு காலி டம்ளரை பக்கத்தில் வைத்ததும் சத்தியமூர்த்தி சற்று தள்ளி அதே கட்டிலில் உட்கார்ந்து எப்படி பேச வேண்டும் என்பதை தீர்மானித்தவனாக ஆரம்பித்தான். மாத்திரை ஏதாவது வச்சிருக்கியா? எங்க இருக்கு? அம்மா கிட்ட, இல்லைன்னா தங்கைகள் யார்கிட்டையாவது இருக்கும். அவள் பேசுவதற்கே சிரமப்பட்டாள். அவன் ஒரு வினாடி மௌனமாக இருந்தான். இப்போது இவளிடம் கேட்கலாமா அல்லது அப்புறம் கேட்டுக்கொள்ளலாமா என்று யோசித்தான். அவளது களைப்பான முகமும் தழுதழுத்த பேச்சுமே அவ்வாறு அவனை தயங்க வைத்தன. இப்போது எதையும் கேட்டு இவளை சிரமப்படுத்த வேண்டாமே என்று அபிப்பிராயப்பட்டு பின் அதை மாற்றிக்கொண்டான். அவனது தார்மீக கோபம் உடனடியாக எதற்காக இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்தீர்கள் என்கிற கேள்வி கேட்டு விடை தெரிந்து கொள்ள துடித்தது. அதனால் மெல்ல தன் கேள்வியை தொடர்ந்தான். நான் சில கேள்விகள் கேட்க போறேன், உண்மையான பதில சொல்லுவியா? சொல்வதாக தலையாட்டினாள் அவள். உனக்கு இந்த மாதிரி வலிப்பு வர்றது முதல் தடவை இல்லையே? இல்லை என்று அவள் தலை மீண்டும் ஆடியது. எப்போதிலிருந்து இப்படி வருது? 12-13 வயசுல இருந்து, நான் பெரியவளானதுல இருந்து வந்துட்டு இருக்கு. அப்போதிலிருந்தே இருக்கா? ஆமா, ஆரம்பத்துல கொஞ்சமா வந்துட்டு இருந்தது. அப்புறம் அப்பா அம்மா சண்டைய பார்க்க பார்க்க அதிகமாயிடுத்து. உங்க அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா? நிறைய. அடிதடி எல்லாம் உண்டா? அம்மா அடி வாங்குறப்போ நாங்க தான் ஓடி போய் தடுப்போம். எங்களுக்கும் 4 அடி விழும். இத பாக்குறப்போ அதிகமா வர ஆரம்பிச்சுதா? டாக்டர் அப்படிதான் அபிப்பிராயப்பட்டார். உனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வர்றதுக்கு நாங்க தான் காரணம்னு உணர்ந்த பிறகு அவங்க உன்னோட அப்பா அம்மாவும் சண்டை போடுறத நிறுத்திட்டாங்க இல்லையா? அதுதான் இல்ல. நாள் தப்புனாலும் தப்பும், அவங்க சண்டை மட்டும் தப்புறதே இல்ல. அப்படியா? அதுக்கு காரணம் என்ன? தெரியல. அம்மா அப்பாவை எது தெரிஞ்சு பேசுவா, அதுதான் காரணமா இருக்கணும். சத்தியமூர்த்தி அது மட்டுமா காரணம் என்கிறார் போல
அவளை ஏறிட்டு பார்த்தான். உனக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் எதுன்னு நான் இப்போ ஆராய்ச்சி நடத்த போறதில்ல. ஆனா இந்த வியாதி இருக்கு, அதுவும் 13 வயசுல இருந்து தொடர்ந்து வருதுன்னு உங்க எல்லோருக்குமே நன்னா தெரியும். இந்த வியாதிக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறத டாக்டர் உங்ககிட்ட சொல்லி இருப்பாரு இல்ல? அப்படி இருக்கிற போது எதற்காக உண்மையை மறைச்சு இப்படி ஒரு காரியம் பண்ணினீங்க? நாங்க உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? அதுவும் எங்க அம்மா அன்னைக்கே விவரமா எடுத்து சொல்லல. என் பையன் ஏற்கனவே ஒரு முறை கல்யாணம் பண்ணி மனைவியை இழந்துட்டு நிக்கிறான். அவன் சந்தோஷமா இருக்கணும். அவனுடைய குழந்தைக்கு தாயாக இருந்து கவனிச்சுக்கணும். அது போதும், வேறு எதுவும் வேண்டாம்னு சொல்லல. பணம், காசு, நகை, சீருன்னு எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்லல. ஏழை இடமாக இருந்தாலும் நல்ல பெண்ணாக வேணும்னு ஆசைப்பட்டதை தெரிவிக்கல. அவங்க புடவையும் நகையையும் வாங்கிக்கிட்டு வரல. கல்யாண சாப்பாட்டு செலவுல, பத்திரிக்கை செலவுல, சத்திர செலவுல எல்லாமே பாதி ஏத்துக்கல. அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யலாமா? மனைவி வேணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். இல்லன்னா கவிதாவை கவனிக்க ஒரு ஆயா ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டானா? மனைவிய பறிகொடுத்துட்டு 1 வருஷமா சன்னியாசு வாழ்க்கை வாழ்ந்தவனுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்காதா? ஆசைகள் இருக்காதா? இல்ல தேவைகள் இருக்காதா? அவ அத்தனையையும் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி நடந்து கொள்ள, இப்படி அழுத்தமா ஒரு காரியத்தை செய்ய மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படி துணிந்தீங்க? எங்கிருந்து இப்படிப்பட்ட தைரியம் வந்தது உங்களுக்கெல்லாம்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு இந்த துரோகம் நடந்ததுக்கு யாரு காரணம்? எது காரணம்? சொல்லு. இப்பவாவது மறைக்காம முழு உண்மையும் சொல்லு. மெதுவாக ஆரம்பித்து அவன் குரலில் அழுத்தமும் கோபமும் ஒரு வேகமும் ஏறிக்கொண்டே போக, ராஜேஸ்வரி அவமானத்தால் குறுகி குற்ற உணர்ச்சி தாங்காமல் கரகரவென்று கண்ணீர் வடிக்க தொடங்கினாள். தப்புதாங்க, உங்களை இந்த மாதிரி ஏமாத்துனது மகா பாவம்தான். ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம். எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து செஞ்சு வச்ச துரோகம். ஆரம்பத்திலிருந்து எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. நான் பயந்துட்டே இருந்தேன். நீங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டீங்களான்னு. ஒரு வார்த்தை கேட்டதுக்கே அவருக்கு கோபம் வந்துடுத்து. கத்த ஆரம்பிச்சார். அம்மா கிட்ட போய் அழுததுக்கு அவளும் கத்தினா, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கீழே இருக்கிற மத்த 3 பேருக்கும் எப்படிடி கல்யாணம் ஆகும்? 1000 பொய் சொல்லிதான் ஒரு கல்யாணம் பண்ணணும். அதனால நீ இதுல தலையிடாத, பேசாம போன்னு அம்மா அதட்டினா. அவங்கள மீறி என்னாலையும் ஒன்னும் செய்ய முடியாம போச்சு. எப்படியாவது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடணும்னு நான் ஆசைப்பட்டது நடக்கல. அவங்கள மீறி சொல்ல முடியாம போச்சு. அப்படி சொல்லி இருந்தா எங்க வீட்டுல வச்சுட்டு இருக்க மாட்டா. அதுக்கு பயந்து நானும் பேசாம இதுக்கு உடன்பட்டது தப்புதான், துரோகம்தான். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த தப்புக்கு நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ். அவள் கதறி கதறி அழத் தொடங்க, அழட்டும் என்று அரை மணிக்கு மேல் பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருந்தான் சத்தியமூர்த்தி. அவள் சொன்னதில் பொய் எதுவும் தெரியவில்லை. சத்திய வார்த்தைகளாகத்தான் பட்டன. ஆனாலும் தன்னுடைய இழப்பை எதனாலும் ஈடு செய்ய முடியாது என்ற கோபத்தில் அவள் மீது இரக்கம் எழவில்லை. அவளை மன்னிக்கிற மார்க்கம் தெரியவில்லை. என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை யோசித்துக் கொண்டிருந்த போது மீண்டும் மயங்கி விழுந்தாள் ராஜேஸ்வரி. 2வது முறையாக முன்பு வந்ததை விடவும் பலமான தாக்குதலாக மீண்டும் வந்து கோணலாக கைகால்கள் இழுக்கத் தொடங்க, அந்த கோரத்தை காண்கிற சக்தியற்று கண்களை மூடிக்கொண்டு விட்டான் சத்தியமூர்த்தி. மறுநாள் காலை கதவு திறக்கப்பட்டதும் ராஜேஸ்வரிக்கு பதிலாக சத்தியமூர்த்தி தான் முதலில் வெளியே வந்தான். வெளியில் வந்தவன் யாரிடம் என்ன சொல்வது என்பது புரியாதவனாக சிறிது நேரம் தவித்தான். என்ன மாப்ள, வாங்க, காபி சாப்பிடுறா, அனுப்பட்டுமா என்ற ராமசாமியின் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கவில்லை. எத்தனை நெஞ்செழுத்தம் இவருக்கு என்று தோன்றியது. அப்படிப்பட்ட மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்துவிட்டு மாப்பிள்ளை உறவு வேறு கொண்டாடுகிறாரே என்கிற கோபம் வந்தது அவனுக்கு. ஒரு வினாடி அவருடைய பனியனை பற்றி இழுத்து கீழே தள்ளி மிதிக்க வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது. சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான். சத்திரத்தில் தங்கியிருக்கிற மற்ற உறவினர்களும் போகட்டும் என்று நினைத்து கொண்டான். நேராக தன் பெற்றோரிடம் வந்து சொன்னான், அப்பா, நம்ம பக்கத்து உறவினர்கள் யார் இருந்தாலும் உடனடியாக மூட்டை கட்டிக்கிட்டு போக சொல்லுங்க. என்ன மூர்த்தி, திடீர்னு? சம்பந்தி விருந்து முடிந்து கிளம்பிடலாமே. சம்பந்தி வேண்டாம், விருந்து வேண்டாம், புறப்படுங்கப்பா. அப்போதுதான் அவன் குரலில் தெரிந்த தீவிர வெறுப்பையும் கோபத்தையும் கவனித்த சங்கரலிங்கம் பதறிப்போனார். ஒரு வினாடி அவன் முகத்தையே கூர்ந்து கவனித்து விட்டு,
மனைவியை கூப்பிட்டார். மீனாட்சி, ஏ மீனாட்சி, சித்தங்க வா. உள்ளே கைவேளையாக இருந்த அந்த அம்மாள், கொஞ்சம் இருங்க, இதோ வந்துடுறேன் என்று நிதானமாக குரல் கொடுக்க இவர் ஒரு அதட்டல் போட்டார். என்ன வேலையானாலும் அப்படியே விட்டுட்டு வாடி, முக்கியமான விஷயமா பேசணும். மனைவி வந்ததும் சத்தியமூர்த்தியை ஒரு மூளையாக யாரும் வராத இடமாக பார்த்து அழைத்து கொண்டு போய் நெஞ்சு பதற கேட்டார். ஏண்டா, என்னாச்சு? ராத்திரி அந்த பொண்ணு சரியா நடந்துக்கலையா? இவன் மௌனமாய் எதை எப்படி சொல்லலாம் என்கிற தீவிர யோசனையில் தலை குனிந்து நிற்க அவர் மீண்டும் அழுத்தமாக கேட்டார். ஏதாவது தப்பு நடந்து போச்சாடா? சொல்லுடா. இல்லப்பா, எனக்கு இந்த பொண்ணு வேணாம். தயவு செஞ்சு இவ வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. ஏய், கொண்டு போய் விடுறதா? என்னடா வளர்ற? அம்மா பதறி அடி வயிறு கலங்க கேட்டாள். கொண்டு போய் விட வேண்டிய அவசியம் கூட இல்லம்மா. இதோ சத்திரத்தை காலி பண்ணும் போது இப்படியே அவளுடைய அம்மா அப்பா கூடவே போயிடட்டும். ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்ததுன்னு சொல்ல. சொல்லும்படி ஒண்ணும் நடக்கல. பின்ன ஏன் அவளை அனுப்ப சொல்ற? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? அவளை பிடிக்கல. என்னடா இப்படி சொல்ற? இப்ப வந்து சொன்னா என்னடா அர்த்தம்? இத கல்யாணத்துக்கு முன்னால் இல்ல சொல்லி இருக்கணும். அன்னைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தலையாட்டிட்டு கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து சொல்றியே, என்னடா நியாயம் இது? அன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதுமா. நேத்து ராத்திரி தானே தெரிய வந்தது. அதான்டா, என்ன விஷயம்னு அப்போதிருந்து கேக்குறோம், சொல்ல. ஒண்ணுமில்லம்மா, போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி அவங்க பொண்ணு அவங்களையே கூட்டிட்டு போக சொல்லிடுங்க. எப்படிதான் இப்ப போய் சொல்றது? அவ தப்பா நினைச்சுக்க மாட்டாளா? அவங்க பண்ண வேலைக்கு நாம பண்றது எவ்வளவோ உத்தமம். திருப்பி நம்ம எதுவும் கேட்கவும் அவங்களுக்கு வாய் கிடையாதுமா. வாய் என்ன, நிமிர்ந்து பார்க்க மூஞ்சி கூட கிடையாது. அதனால தைரியமா அடிச்சு பேசிட்டு வாங்க. உங்க பொண்ண நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லு. உனக்கு தயக்கமா இருந்தா அப்பா சொல்லட்டும். என்னப்பா? அதை கேட்டதும் சங்கரலிங்கத்தின் கோபம் அதிகமாயிற்று. என்னடா நினைச்சு பேசுற நீ? ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. அதுவும் கல்யாணமான மறுநாளே இப்படி ஒதுக்கி தள்ளுறதுக்கு ஆழமான காரணம் இருக்கணும். இல்லைன்னா அவ கோர்ட் வர போய் நம்ம சந்தி சிரிக்க வச்சிருவா. வேதனையாகவும் வெறுப்பாகவும் சிரித்தான் அவன். இந்த அளவுக்கு அவ போக மாட்டாப்பா. அப்படி போனாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன காரணங்கிறத நான் கோர்ட்டுல போய் சொல்லிக்கிறேன். ஏண்டா, கோர்ட்டுல போய் சொன்னாலும் சொல்லுவேன், எங்ககிட்ட சொல்ல மாட்டியா? அப்பா, கோர்ட்டுக்கு நானாக போக போறதில்ல. அப்படியே வாங்கினாலும் மியூச்சுவல் டைவர்ஸ் தான். 2ஆம் பேருக்கு தெரியாம வாங்குவேனே தவிர 4 பேருக்கு தெரியறபடி ஒருபோதும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு தெரியப்படுத்தாததுக்கு காரணம் என்னோட கஷ்டம் என்னோடு போகட்டும். தெரிந்து நீங்களும் மனசு நோக வேண்டாம்னு தான். ஏற்கனவே உங்களுக்குள் நிறைய வேதனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஒரே பையனுடைய வாழ்க்கை முதல் முறையே இருட்டான சோகம் நெஞ்ச கவ்வி கொண்டிருக்கு. 2வது முறையும் அப்படி ஆகி போச்சுன்னா அது என்னோட விதிப்பா. அவ்வளவுதான். அதோட விட்டுடுங்கப்பா. துருவி துருவி கேட்காதீங்க. எவ்வளவு கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒரு முடிவெடுத்தா அதுக்கு நியாயமான காரணம் ஒண்ணு இருக்கும். அப்படிங்கறத மட்டும் நீங்க நம்புங்க போதும். நியாயமா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிற அயோக்கியன் இல்லனா, அதுவும் மனப்பூர்வமா சம்மதிச்சு கல்யாணம் பண்ணி கொண்ட பின்பு தள்ளி வைக்கிற கொடுமைக்காரனும் இல்ல. அது உங்களுக்கே தெரியும்லப்பா. அதனால தயவு செஞ்சு போய் சொல்லிட்டு வாங்க. அதன் பின்பும் அவர் தயங்கவே அவன் விருட்டென்று எழுந்து கொண்டான். சரிப்பா, போய் சொல்றதுல உங்களுக்கு சங்கடம் இருக்கும்னா நானே போய் சொல்லிட்டு வரேன். அதுக்குள்ள சாமான்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு தயாரா இருங்க. அதுக்கப்புறம் நாம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. புறப்பட்டு போயிடணும். என்ன? சொல்லிவிட்டு சத்தியமூர்த்தி எதிர்ப்புறம் இருந்த பெண் வீட்டு பகுதிக்கு சென்றான். ராமசாமியையும் ஜெயலட்சுமி அம்மாளையும் தனியாக கூப்பிட்டான். அவர்கள் முகங்களில் அப்போதே மிகுந்த கலவரம் தெரிந்தது. குற்ற உணர்வு பிரதிபலித்தது. பலி ஆடுகளைப் போல அவனை பின்தொடர்ந்து போய் மௌனமாய் தலைகுனிந்து நிற்க, சத்தியமூர்த்தி கத்தாமல் கோபப்பட்டு பேசாமல் நிதானமாக ஆனால் உறுதி குறையாத குரலில் ஆரம்பித்தான். உங்க பொண்ணுக்கு நேத்து ராத்திரியே 2 தரம் வலிப்பு வந்து வாயிலிருந்து நுரைய ரத்தமுமா தள்ளிச்சு. நினைவு வந்த பின்பு அவ நிதானமா எல்லா விஷயத்தையும் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மறைச்சு வச்சு கல்யாணம் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். அதுவும் அந்த வியாதிக்கு கல்யாணமே கூடாதுங்கிறது தெரிஞ்சும் செஞ்சிருக்கீங்களே. இது எப்படிப்பட்ட கொடுமை? அதுக்குண்டான பாவத்தை நீங்களே அனுபவிங்க. இப்போ உங்க பொண்ணையும் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் விவாகரத்து காகிதங்களை கொண்டு வரேன். இந்த இடத்துல நானா இருக்கிறதுனால சத்தம் எதுவும் போடாம போறேன். வேற யாராவது இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இத கூட அந்த அப்பாவி பொண்ணுக்காக தான் செய்யறேன், வேறு யாருக்காகவும் இல்ல. சி, நீங்கெல்லாம் ஒரு தாயார் தகப்பனாரா?
மனுஷத்தன்மைங்கிறதே இல்லாத ஜென்மங்க, சுயநல பிசாசுங்க. போங்க, இன்னும் 15 நிமிடத்துல சத்திரத்தை காலி பண்ணிட்டு போயிடுறோம். அது வரைக்கும் எங்க யார் கண்ணிலையும் படாம ஒதுங்கிருங்க சொல்லிவிட்டு அதே வேகத்தில் திரும்பி வந்தான். அப்பா அம்மாவை ஒரு சத்தம் போட்டு கிளம்ப வைத்தான். மடமடவென்று துணிகளை இழுத்து சூட்கேசுகளில் அழுத்தினான். உறவினர்களை கிளம்பி போகச் சொன்னான். ராஜேஸ்வரியின் பெற்றோர் எடுத்திருந்த முகூர்த்த வேஷ்டியை சுருட்டி மூளையில் எறிந்தான். சூட்கேசுகளை காரின் டிக்கியில் அடுக்கிக் கொண்டு போகலாமா என்று அதட்ட அவனது அம்மாவும் அப்பாவும் மறு பேச்சின்றி கவிதாவுடன் போய் காரில் ஏறிக்கொள்ள யாரையும் திரும்பி பார்க்காமல் முகத்தின் கடுப்பு மாறாமல் வேகமாக போய் டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து தானே காரை கிளப்பினான் அவன். மறு வினாடி கார் சீறிக்கொண்டு மறைய சத்திரத்தினுள் மயான அமைதி நிலவிற்று. உள்ளே இருந்து ராஜேஸ்வரியின் தீனமான விசும்பல் மட்டும் ஹீனமாய் மிக மெல்லியதாய் சோகமான பின்னணியாக கேட்டது. அத்தியாயம் 6. வீட்டில் யாருடனும் பேசுவதில்லை சத்தியமூர்த்தி. கல்யாண சத்திரத்திலிருந்து வந்தவன் தன் அறைக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தான். சாப்பிட கூட கீழே இறங்கி வருவதில்லை. கல்யாணத்திற்காகவும் அதன் பின் ஹனிமூன் போக வேண்டுமென்றும் எடுத்த விடுமுறை நாள் முழுதும் அவனை மிரட்டிற்று. அந்த முதல் இரவும் அதன் கசப்பான அனுபவங்களும் கீழே சரிந்த அவள் உடம்பும் கோணல் கோணலாக இழுக்கத் தொடங்கிய கை கால்களும் மேலே செருகிய கண்களும் நுரையும் இரத்தமுமாக வடிந்த உதட்டோரமும், அம்மா எத்தனை பயங்கரமான தோற்றம்! அந்த நேரத்தில் அனுதாபம் தோன்றினாலும் அப்புறம் எத்தனை அருவருப்பை ஏற்படுத்துகிறது. இதையா மறைத்து வைத்தார்கள்? இந்த வியாதியையா? அழகு வேண்டாம், பணம் வேண்டாம், ஆரோக்கியமாக குடும்பம் நடத்துகிறவளாக இருந்தால் போதும் என்று நினைத்தது இதற்குத்தானா? இத்தனை நாள் காத்திருந்ததும் இதற்குத்தானா? இந்த பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தது இதற்குத்தானா? ஒன்று தவறி இன்னொன்று கிடைத்ததென்று சந்தோஷப்பட்டதெல்லாம் இதற்குத்தானா? கடவுளே, எதற்காக இந்த தண்டனை எனக்கு? எத்தனை கோரமான காட்சி! நிச்சயமாய் ஒரு பெண்ணிற்கு வரக்கூடாத வியாதி, அதுவும் திருமணமான முதல் நாள் ராத்திரி வரவே கூடாது. படுக்கையில் படுத்து அவன் குமரிக் கொண்டிருந்த போது குழந்தை மெதுவாக கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்தது. கட்டிலின் அருகில் நின்று அப்பா அப்பா என்றது. இவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்து குழந்தையை தூக்கி மடியில் இருத்தி கொண்டான். சோகமாய் முன்னேற்றி முடியை ஒதுக்கி முத்தமிட்டு, என்னடா கவி என்றான். பா அம்மா என்றது. இவனுக்கு சுருக்கென்று தைத்தது. மனைவி இல்லாவிட்டால் போகட்டும், இதற்கு அம்மா கூட இல்லை என்றாகிவிட்டதே. இங்கே யார் துரதிர்ஷ்டக்கட்டை? தானா இல்லை இந்த குழந்தையா? தன் பாவம் இதை தாயற்று அடிக்கிறதா? அல்லது இதற்கு அம்மா இருக்கக்கூடாது என்கிற விதி தன்னை துரத்துகிறதா? எத்தனை கனவுகள் கண்டான். இனி தனிமை இல்லை. ராத்திரி ஷவரை திருப்பி உடலை நனைத்துக் கொள்ள வேண்டாம். நெஞ்சின் நெருப்பை அணைத்துக் கொள்ள பாடுபட வேண்டாம். இதமாய், இனிமையாய், இளமையாய், அன்பாய், அமைதியாய், அருகாமையில் ராஜேஸ்வரி, உண்மையான அணைப்பில் ராஜேஸ்வரி என்று நினைத்தானே. ஓ, எத்தனை பெரிய துரோகம், ஏமாற்று வேலை இது! அவர்களுக்கு நான் என்ன செய்தேன்? இத்தனை பெரிய ஏமாற்று வேலைக்கு என்னை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் இருக்க ஒரு தரம் பந்தயத்தில் தோற்றுப்போன என்னைத்தான் திரும்ப தோற்கடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில், முன் யோசனையில்தான் செய்திருப்பார்களோ இதை? புதிதா இன்னொருவனை ஏன் தோற்கடிக்க வேண்டும், இவனே போதும் என்ற முடிவுக்கு வந்திருப்பார்களோ? இவன் உள்ளுக்குள் அருந்து போன பள்ளியின் வாளாக துடிக்க, குழந்தை அவன் முகத்தை திருப்பி கன்னங்களை துடைத்தபடி மீண்டும் கேட்டது. பா அம்மா அம்மாப்பா. அம்மா தானே, அதோ பாருடா என் கண்ணா. சத்தியமூர்த்தி குழந்தையை தன் முகத்தோடு சேர்த்து அணைத்து எதிர் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த அம்பாள் படத்தை காட்டினான். அத்தியாயம் 7 மற்றும் இறுதி அத்தியாயம். கல்யாணமான கையோடு ராஜேஸ்வரி திரும்ப வந்துவிட்ட விவரம் அந்த தெரு முழுவதற்கும் தெரிந்து போயிற்று. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் எல்லா வாய்களுக்கும் பிடி அவள் கிடைத்தது என்று மென்று ஓய்ந்து பின்னர் ஒவ்வொருவராக வீட்டுக்கு வந்து துக்கம் மாதிரி விசாரிக்க தொடங்கினர். என்ன ஜெயம்மா, உன் பொண்ண கல்யாணான கையோடு திருப்பி அனுப்பி வச்சுட்டானாமே, இப்படி கூட நடக்குமா லோகத்துல? என்ன காரணம் சொன்னாடியாவா? ஜெயலட்சுமி அம்மாள் அழுதவாறு நிஜமான காரணத்தை தெரியப்படுத்துகிற சக்தியற்று நிறையவே பொய் சொல்லலானாள். ஏதாவது சொன்னால் தானே மாமி தெரியும். ஒண்ணுமே சொல்லாமல் அனுப்பியிருக்கா? ஆமா மாமி, நீயும் உங்க ஆத்து மாமாவும் காரணம் கேட்காமலேயே அழைச்சிட்டு வந்துட்டேலா? வேற என்ன செய்யறது மாமி?
என்னடி இப்படி பதில் சொல்ற? இது என்ன சாதாரண விஷயமா? சாதாரண ரூபா ஆனா விஷயம்னா நினைச்சுட்டு இருக்க? போனா சம்பாதிச்சுக்கலாம்னு தைரியமா இருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கடி. அதுலயும் உன்னோட பொண்ணு மூத்த பொண்ணுடி. மூத்த பொண்ணுதான் மாமி. இப்படி அவ சீர்படுறாளேன்னு நினைச்சா கண்ணுல ரத்தம் வடியறது. சரி, ரத்தம் வடிஞ்சா சரியா போயிடுதா? என்ன ஏதுன்னு விசாரிக்க வேணாமா? அவ அழைச்சிட்டு போன்னு சொன்னா வாயை திறக்காம அழைச்சிட்டு வந்துட்டா ஊர் என்ன சொல்லுண்டி? இவ ஏன் பேசாம இருக்கா? தப்பு இவ பேர்ல தானேன்னு சந்தேகப்படாதா? என் பொண்ணை பத்தி உங்க எல்லோருக்கும் நன்னாவே தெரியுமே மாமி. குனிஞ்ச தலை நிமிர்ந்திருப்பாளா அவ? சொல்லுங்க. அது சரிடிமா. எங்களுக்கு தெரிஞ்சு என்ன உபயோகம்? மாப்பிள்ளைக்கு இல்ல தெரியணும். அவர்கிட்ட இல்ல கேட்டிருக்கணும். என்னத்த மாமி கேக்குறது? கேக்குற சந்தர்ப்பமே தரலையே. சரி, உன் பொண்ணையாவது கூப்பிட்டு கேளு என்ன நடந்ததுன்னு. கேட்டாச்சு மாமி. அது ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி அழறா. பார்க்க சகிக்கல. சாந்தி முகூர்த்தத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டேலோனோ. ஆஹா, அன்னி ராத்திரியே விட்டாச்சு மாமி. இவ சரியா நடந்துட்டாளான்னு விசாரிச்சியா? ம். என்ன சொன்னா? எல்லாம் சரியாதான் நடந்துட்டேன்னு சொல்றா. அப்படியா? எங்க கூப்பிடு ராஜிய. நான் கேக்குறேன். உங்ககிட்ட சொல்ல வெக்கப்பட்டு பேசாம இருக்காளோ என்னவோ. ம், வரமாட்டா மாமி. அவ அண்ணியில இருந்து வெளியில வர்றதே இல்ல. யார் மூஞ்சிலையும் விழிக்கிறது இல்ல. யாரோடும் பேசுறது இல்ல. சமையல் கட்டு மூளையில பாய போட்டுண்டு சதா காலமும் அழுதுண்டே இருக்கா. இவ தப்பு பண்ணலன்னா ஏண்டி அழணும்? நகரு, உள்ள நான் போய் சமாதானப்படுத்திட்டு போறேன். ஆவேசம் அந்த மாதிரி உள்ளே வந்தவர் சமையல் அறைக்குள் நுழைய முயல ஜெயலட்சுமி வாசல் படியில் நின்று கதவில் கை வைத்து தடுத்தவாறு சொன்னாள். வேண்டாம் மாமி, பேசாம நீங்க போங்கோ. மனுஷால பார்க்கவே அவ பிரியப்படல. சொந்தக்கார ஆறுதல் சொல்ல நெருங்கினாலே கத்தரா. அழுது வேற ஒடுங்கி போயிருக்கா. இப்பதான் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிருக்கா. அதனால இப்ப போய் தொந்தரவு பண்ண வேண்டாம் மாமி. நான் ஏண்டி தொந்தரவு பண்றேன்? ஏதோ ஆதங்கத்துல கேட்டேன். வேணாம்னா பேசாம போயிடுறேன். எனக்கு என்ன வந்தது? சந்தேகமும் கோபமுமாக அந்த அம்மாள் வெளியேறி போய் சும்மா இருக்கவில்லை. ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி பற்ற வைக்க தெரு முழுதும் குபு குபு வென்று ராஜியின் விஷயம் எரிய தொடங்கியது. வீடு வீடாக புகைய ஆரம்பித்தது. காரணம் இல்லாமலையா கட்டிண்ட மறுநாளே திருப்பி அனுப்புவான். ஏதோ விஷயம் இருக்கு. இவங்க மறைக்கிறாங்க. விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. ராஜி கல்யாண ரூம்லயே வாந்தி எடுத்தாலாம். டாக்டர் வந்து பார்த்து 3 மாசம் கர்ப்பம்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டாராமே. இது என்ன புது விஷயமா இருக்கு ஷியாமளா? சிச்சி, சும்மா சொல்லாதீங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடி. பரமசாது. குனிந்த தலை நிமிராது. அது ஸ்கூலுக்கு போற போது நான் எத்தனை தரம் பார்த்திருக்கேன் தெரியுமா? உனக்கு தெரியாது பூரணி. சாது மாதிரி தெரியற பொண்ணுங்க தான் இந்த விஷயத்துல ரொம்ப வேகமா செயல்படுறாங்க. இருக்காது. நான் நம்ப தயாரா இல்ல. சரி, நீ நம்ப வேணாம். ஆனா இவங்க ஏன் அழைச்சிட்டு போன்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம பொண்ண அழைச்சிட்டு வந்துட்டாங்களா? ஏன்பா, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனான்னு திருப்பி கேட்கலையாமே? ஆமா, ஏன் கேட்கல? சாதாரண விஷயத்துக்கே சண்டைக்கு போற ஜெயலட்சுமி அம்மா இதுக்கு சும்மாவா வந்துடுவாங்க? அதானே. அப்படி வந்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? தப்பு இவங்க பேர்ல இருக்குன்னு அர்த்தம். கேட்க மூஞ்சி இல்லைன்னு அர்த்தம். அந்த பொண்ணுக்கு அது வேலை பண்ற ஸ்கூல் ஹெட்மாஸ்டரோட தொடர்பான். அவனும் சின்ன பையன் தானா. ஆனா ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கான். இவங்க ஜாதி இல்லையா. 2 பேரும் ஸ்கூல் விட்டு எல்லோரும் போனதுக்கு அப்புறம் அறைக்குள்ள போய் கதவை மூடிப்பாங்களாமே. ஐயோ, அந்த பொண்ண அப்படி செஞ்சது. அதேதான். உங்களுக்கு எப்படி தெரியும் வத்சலாமா? அவ கூட வேலை செய்கிற இன்னொரு டீச்சர் சொன்னான். அப்போ நான் அதை நம்பல. இப்ப நம்புறேன்டி. அதான் தள்ளி வச்சிருக்கான். இல்லன்னா வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாங்களே நகை போட்டு புடவை எடுத்து ஆசையா வச்சுட்டவங்க மறுநாளே ஒதுக்குவாங்களா? அதானே. பாத்தீங்களா? ஜெயலட்சுமி அம்மா சாமர்த்தியமா மறைச்சு வச்சு கல்யாணத்தை முடிச்சிருக்கா. விஷயம் தானா வெளிப்பட்டு இப்போ இந்த நிலைமையில நிக்கிறது. கல்யாணம் பண்ணினவ களைச்சிட்டாவது பண்ணிருக்க கூடாது? பாவம் பார்த்திருப்பா. இது மட்டும் பாவம் இல்லையா? இன்னும் 3 பொண்ணுங்க இருக்கு. அதுகளுக்கு எப்படி கல்யாணமாக இனிமே? அக்கா போன வழியில அதுகளும் போறதுக. இப்படி களிமண்ணை பிசைந்து உருவம் செய்கிற பொம்மைக்காரனை விட மிக நேர்த்தியாக கண், காது, மூக்கு எல்லாம் பொருத்தி முழு உருவமாக்கினர். அந்த பொம்மைகளை தெரு தெருவாக எடுத்து போய் காசு வாங்காமல் விற்பனையும் செய்தனர். அந்த விற்பனை அவர்கள் வீட்டை தேடியும் வந்தது.
நேரடியாக ராஜேஸ்வரியிடமே விற்பனை செய்ய முயன்று சந்திக்க நினைத்த நினைப்பில் ஜெயலட்சுமி அம்மாள் குறுக்கிட்டு தடுத்ததில் தோல்வி கண்டவர்கள் தங்களின் பேச்சுக்கள் அனைத்தையும் நிஜமாக உறுதிப்படுத்தி கொண்டு திரும்ப சத்தியமூர்த்தி தானே விவாகரத்து தாள்களை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தான். அவனை நடையிலேயே நிறுத்தி ராமசாமி கத்தத் தொடங்கினார். கையெழுத்தும் போட முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, படியை விட்டு கீழே இறங்குடா என்று ஏக வசனத்தில் ஆரம்பிக்க ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் ஜன்னல்களிலும் வேடிக்கை பார்க்க தலை தலையாய் முளைக்கத் தொடங்கின. அந்த பேச்சிற்கு அப்புறமும் பொறுமை இழக்காமல் நிதானமாகவே சொன்னான் அவன். சார், வழக்கு உங்க கூட இல்ல, உங்க பொண்ணு கூட. அவளை கூப்பிடுங்க. நீங்க அனாவசியமா பேச வேண்டாம். அதுலயும் மரியாதை குறைச்சலா ஒருமையில கூப்பிட வேண்டாம். புரியுதா? அப்படிதான்டா கூப்பிடுவேன். எங்க போய் என்ன செய்யணுமோ செய்துக்க. பேசாம அவ பாட்டுக்கு ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு இருந்தவள வேலையை விட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து இப்போ இப்படி ஊர் சிரிக்கிற நிலைமையில விட்டுட்டு போறவன உள்ள கூப்பிட்டு தாம்பூலமா கொடுப்பாங்க? தப்பு உங்க பேர்ல சார், உங்க பொண்ணு பேர்ல, எங்க பேர்ல இல்ல. நாங்க வேணும்னு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆனா ஆனா உங்க பொண்ணு, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். நீ என்னடா சொல்ல இருக்கு? வேணாம்னு உதறிட்டு போனவனுக்கு பேச்சு ஒரு கேடா? அதையே நான் திருப்பி கேட்கணும். படிச்ச படிப்பும் மனிதாபிமானமும் என்ன உங்களை மாதிரி பேச விடல. இந்த மாதிரி பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சது உங்க குத்தம். என்னடா குத்தம்? நீ பொண்டாட்டி வேணும்னா வந்த? உன்னோட குழந்தைக்கு அம்மாவா இருக்க ஒரு பொண்ணு தேவைன்னு தானே ஓடி வந்த? அபாண்டமா பழி என் மேல திருப்பாதீங்க சார். என் குழந்தைய வளர்க்க மட்டும் ஒரு பொண்ணு தேவைன்னா நான் ஏன் உங்க வீட்டு படியை ஏறி வந்திருக்க போறேன்? பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து ஆயாவா இருக்க ஒருத்தி ஏற்பாடு செஞ்சிருப்பனே. அவளுக்கு நகை, புடவை, சத்திர செலவுன்னு ஏகப்பட்ட பணம் வீணாக்கி இருக்க மாட்டேன். அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. உன்னுடைய நகை, பணம் எல்லாத்தையும் தான் திருப்பி அனுப்பிட்டமே. அதுவா இப்ப பிரச்சனை? அதுக்காக நான் வந்திருக்கேன். அதையெல்லாம் திருப்பி தந்த மாதிரி 4 பேரு நடுவுல அவ என்னோட மனைவி என்றாகிவிட்ட அந்த பெயரை திருப்பி வாங்கிக்க வந்திருக்கேன். மீதி எல்லாம் தந்த மாதிரி அதையும் திருப்பி தந்துருங்க. அது என்ன கைமாறா? வாங்கின பணம் நான் நினைச்ச கேட்ட உடனே திருப்பி தர? அப்படி சுலபமா நினைச்சுத்தானே அத்தனையையும் மறைச்சு நீங்க கல்யாணத்தை நடத்தி இருக்கீங்க. கல்யாணம் பண்ணதுல என்னடா தப்பு? ஊர் உலகத்துல எல்லோரும் பண்றதை தானே நானும் பண்ணுனேன். ஆனா ஊர் உலகத்து பொண்ணு மாதிரி உங்க பொண்ணு இல்லையே. என் பொண்ணுக்கு என்னடா குறை? என்ன குறை? சத்தியமூர்த்தி பொறுமை இழந்து முகம் முழுவதும் ரத்தமாய் சிவக்க ஏதோ சொல்ல வாயை திறந்தபோது வாசல் கதவை பிடித்துக் கொண்டு நிற்க முடியாத பலவீனத்துடன் ராஜேஸ்வரி நின்று கொண்டிருந்தாள். குரலே எழும்பாத நடுக்கத்தில் அப்பா என்று அதட்டினார். திரும்பி பார்த்த ராமசாமி அவளை சற்றும் எதிர்பார்க்காதவராக கத்தினார். நீ உள்ள போடினா போ, இது எனக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. அவரது கத்தலையும் கோபத்தையும் பொருட்படுத்தாது புதிதா ஏற்பட்ட தைரியத்துடன் ராஜேஸ்வரி பேச ஆரம்பித்தாள். நான் போக மாட்டேன்பா. ஆரம்பத்திலேயே இந்த தைரியம் எனக்கு இருந்திருந்தா இத்தனை கஷ்டமும் ஏற்பட்டு இருக்காது. உங்களுக்கு பயந்து ஒடுங்கி ஒடுங்கியே நியாயமான விஷயத்துக்கு கூட தைரியம் இல்லாம போச்சு. தப்பு மொத்தமும் நம்ம பேர்ல இருக்க அவர் மேல ஏன் விளறீங்க? அவரை ஏன் மரியாதை குறைச்சலா பேசுறீங்க? அவரை உள்ள விடுங்க. அவள் முடிப்பதற்குள் கையை ஓங்கிக் கொண்டு அவள் மீது பாய்ந்தார் ராமசாமி. தன் இயலாமையையும் வயிற்றெரிச்சலையும் அவளது முதுகில் இறக்கினார். கூந்தலை பிடித்தெழுத்து ஓங்கி ஒரு அறை வைத்துவிட்டு கத்தினார். நன்றி கெட்ட நாயே, இன்னமும் உனக்கு சோறு போடுறவன் இந்த அப்பந்தாண்டி. என்னைய எதிர்த்து பேசுற? உன்னை தாலி கட்டின உடனே விவாகரத்து பேப்பரோட வந்திருக்காண்டி உன்னுடைய புருஷன். அவனுக்கா பறிஞ்சு பேசி உள்ள கூப்பிடுற? இன்னொரு அறை முதுகிலும் கன்னத்திலும் இறங்க உள்ளே இருந்து ஜெயலட்சுமி அம்மாளும் தங்கைகளும் பதறிக்கொண்டு ஓடி வந்து தடுக்க முயன்ற அதே சமயத்தில் அந்த தெருவே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது எதை மறைக்க இத்தனை காலமும் முயன்றார்களோ, எதன் காரணமாக சத்தியமூர்த்தி அவளை திருப்பி அனுப்பினானோ, எந்த காரணம் என்று புரியாமல் ஊர் அவளை தப்பாக பேசியதோ, அந்த காரணம் அந்த இடத்தில் நிகழ்ந்தது. சீதை தன் புனித தன்மையை நிரூபிக்க நெருப்பில் இறங்கின மாதிரி ராஜேஸ்வரி நடையின் கீழே விழுந்து கைகால்கள் கோணல் கோணலாக இழுக்க, கண்கள் மேலே செருக, வாய் ஓரமிருந்து ரத்தமும் நுரையும் தள்ள தன் புனிதத்தை நிரூபித்துக் கொண்டிருந்தாள். ஜன்னல் தலைகளும் வாசல்படி உடல்களும் அதிர்ச்சியிலும் பரிதாபத்திலும் அப்படியே நிற்க, சத்தியமூர்த்தியும் ஜெயலட்சுமி அம்மாளும் மட்டும் அவள் அருகில் ஓடினார்கள். விலகின புடவையை சரி பண்ணியபடி ஜெயலட்சுமி அம்மாள் கதறினாள்.
இதுக்குதான் அவளை அடிக்காதீங்கன்னு முட்டிக்கிறேன், கேக்குறேளா? அந்த 10வது வயசுல என்னைக்கு அவளை கை நீட்டி அடிக்க ஆரம்பிச்சேலோ அன்னியிலிருந்து என் குழந்தை இப்படி காயறாளே, என் வயிறு பத்தி எரியறதே. இது தெரியாம அவ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறாளே, என் குழந்தை வயித்துல வாங்கிட்டு வந்துட்டான்னு கதை கட்டுறாளே. இத்தனைக்கு அப்புறம் கூடவா உங்க வெறியும் பேய்த்தனமும் அடங்கல? இது எல்லாம் விட இந்த குழந்தையின் உயிர் பட்டுன்னு போயிடப்படாதோ என்று புலம்பினாள். புலம்பிக் கொண்டே அந்த அம்மாள் அவள் கைகளையும் சத்தியமூர்த்தி கால்களையும் லேசாக பற்றி கொள்ள 10 நிமிடங்களுக்கு பிறகு இழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ராஜேஸ்வரி நினைவற்று மரமாக கிடக்க தன் கண்களை துடைத்துக் கொண்டு மெதுவாக எழுந்தவள் சத்தியமூர்த்தியை பார்த்தாள். மாப்ள, இத மறைச்சு வச்சு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தப்புதான், ரொம்ப தப்பு. சாந்தி முகூர்த்த ராத்திரியில இவளுக்கு இந்த மாதிரி வலிப்பு வந்த காரணத்தாலதான் எங்க கூடவே அனுப்பி வச்சீங்கிற உண்மைய இதோ ஜன்னல்லையும் வாசல்லையும் நீண்டுட்டு இருக்கிற அந்த முண்டங்களுக்கு சொல்லுங்க. அதற்கப்புறமாவது சாக்கடை நாத்தமா வீசுற அந்த வாய்கள் மூடிக்கட்டும். இவை அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்த சத்தியமூர்த்தி ஒரு முடிவிற்கு வந்தவனாக நிதானமாக எழுந்தான். அவளிடம் கையெழுத்து வாங்குவதற்காக தான் கொண்டு வந்திருந்த காகிதங்களை கிழித்து வீசினான். பின் ஜெயலட்சுமி அம்மாளை பார்த்து சற்று உரத்த குரலில் எதிர்த்தலைகளுக்கும் உள்ளே இருந்த ராமசாமிக்கும் கேட்க வேண்டுமென்று அழுத்தி பேசினான். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நானும் இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட்டு முட்டாள்தனமாக நடந்துகிட்டேன். அன்னைக்கு ராத்திரி அந்த நிலைமையில இவளை பார்த்த அதிர்ச்சியிலையும் ஏமாற்றத்திலையும் நானும் மனுஷத்தனத்தை இழந்துட்டேன். உங்க பொண்ணு மல்லிகைப்பூ மாதிரி, செண்பகம், மனோரஞ்சிதம் மாதிரி என் மனைவியா வாசனை அடிக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவள் வாசனை பூ இல்ல, மனைவின்னு நெருங்க முடியாத வெறும் கனகாம்பரம்னு தெரிஞ்சுட்ட ஆத்திரத்துல அவளை உங்ககிட்ட அனுப்பிட்டேன். கனகாம்பரம்னாலும் பூதான். அந்த பூவை இந்த வீட்டுல உள்ளவங்களே இப்படி கசங்கி பீத்து எறிவாங்கன்னு நான் நினைக்கல. அத நேர்ல பார்த்தப்புறம் கனகாம்பரம் ஆனாலும் பரவாயில்ல, என் வீட்டு தோட்டத்துல வளரட்டும்னு தோண்டிடுச்சு. அதனால அவளை என் கூடவே அழைச்சிட்டு போறேன். தயவு செஞ்சு ஒரு கை கொடுங்க, அவளை பிடிச்சு கார்ல படுக்க வைக்கலாம். ஜெயலட்சுமி அம்மாள் கண் கலங்கியபடி நினைவற்று கிடந்த ராஜேஸ்வரியை கால் பக்கம் பிடித்து தூக்கி காரின் பின்சீட்டில் படுக்க வைத்தாள். கதவை மூடின சத்தியமூர்த்தி பொதுவாக கைகூப்பி விடைபெற்று டிரைவர் ஆசனத்தில் அமர்ந்து வண்டியை கிளப்ப எதிர்பக்கத்து தலைகள் ஒவ்வொன்றாக மறையத் தொடங்க ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் ஜெயலட்சுமி அம்மாளும் வீட்டுக்கு உள்ளே வந்தாள். இந்துமதி அவர்கள் எழுதிய கனகாமர பூக்கள் நாவல் முற்றும்.